Happy evening, all. Happy evening. Am I audible to you? You can react and text. நீங்கள் வந்து chatல வந்து text மூலியமா convey பண்ணலாம். Thank you. I hope உங்களுக்கு screen ப்ராப்பராக ப்ரெசென்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ப்ரெசென்ட் ஆகுதுன்னா எனக்கு thumbs up பண்ணுங்க. ஓகே. ஆடியோ ஆடியோ கேட்கல ஆர் ப்ரெசென்ட் ஆகிறது சரியா இல்லை அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை செக் பண்ணுங்க. Shall we start? யாருக்கெல்லாம் இது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப்? நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆன்லைனில் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா யார் யார்? ஓகே. இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுற ஆன்லைன் ஒர்க் ஷாப். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். சாரி, நான் எல்லாரையும் மியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப்டர் சம் செக்ஷன் நான் அன்மியூட் பண்ணுவேன். அப்போ பேசலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் அப்போ கண்டிப்பாக கேட்கலாம். ஏன் நான் மியூட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு சில பேர் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால உங்களுக்கு வந்து மியூட் பண்ணாமல் நீங்கள் தெரியாமல் அன்மியூட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு ரீசன்னால நான் வந்து எல்லாரையும் மியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ நம்மளோட ஒர்க் ஷாப் டாபிக் இன்னைக்கு என்னன்னா, வை அக்கௌண்டிங் ஜிஎஸ்டி ஃபீல் ஈஸி இன் தியரி பட் கன்ஃபியூசிங் அட் ஒர்க். என்ன ரீசன்? எல்லாருக்கும் கிளியராக கேட்குதுல நான் பேசுறது? ஓகே. 2026ல் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப் பொறுத்து தான் நான் அப்கமிங்கில் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதை பற்றி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஒர்க் ஷாப் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணலை. ஐ ஹோப் ஃப்ரம் நவ் ஆன் இதுக்கப்புறம் அதை நம்ம ப்ராப்பராக பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகுது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, காலேஜில் நம்ம சம்ஸ் பார்த்துருப்போம். எடுத்தோடனே நான் சம்ஸ் அது மாதிரி பேசுகிறேன்னா, அதுதான் நம்ம கோத்ரூ பண்ணிட்டு வந்திருப்போம். கரெக்டாக? ஃப்ரம் ஸ்கூலிங் நம்ம ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. லைக் வந்து ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்குன்னா, அந்த 10 சாப்டர்ஸும் நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு 5 சாப்டர் மட்டும் படித்தா போதும். ஆமாம் தானே? நம்ம ஜஸ்ட் ஒரு 5 சாப்டர் படித்தா போதும். அந்த 5 சாப்டர்லேயுமே சில இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். அதை தாண்டி எக்ஸாம்ஸில் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அது அவுட் ஆஃப் த போர்ஷன் ஆர் அவுட் ஆஃப் த சிலபஸ். கரெக்டா? அதுவே நம்ம அந்த ஃபேக்கல்ட்டிட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவோம். 10 சாப்டர்ஸில் நீங்கள் 5 படிக்க சொன்னீங்க. இந்த 5ல் வந்து இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஆடாக இருக்குது. இதில் ஏதாச்சும் எது நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பீங்களோ அதை சொல்கிறீங்களா அப்படின்னு. பப்ளிக்கில் நம்ம சொல்லவே தேவையில்ல. 10 கொஷின் இருக்கும். அந்த 10 கொஷினில் 5 கொஷின் எழுதுனா போதும். ஸோ தட் உனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒரு 6, 7 உன்னால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நம்மளை கைடே பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட்டே வச்சுருப்போம். ஆமாம் தானே? ப்ளூ பிரிண்ட்லாம் வச்சு படிச்சுட்டு இருந்திருக்கீங்களா யாராவது பப்ளிக் எக்ஸாமுக்கு? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் அப்படி தான் பண்ணியிருப்போம்ல. கைட்லேயே நமக்கு ப்ளூ பிரிண்ட்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த டாப்பிக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும். அந்த 5 மார்க், 10 மார்க், 11th 12த்லாம் வந்துட்டுனா 20 மார்க், 15 மார்க்ஸ்லாம் இருக்கும். கரெக்டாக? அது வந்து நமக்கு எக்ஸாம்ஸ்க்கும் மார்க்குக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான், இல்லைன்னு சொல்லலை.
ஆனா, அந்த ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு வொர்க்குக்கும், நம்மளோட ஸ்கூலிங், காலேஜ், வொர்க்குக்கு இருக்க அந்த கேப்புக்கான மெயினான ஒரு பேரியரே பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ பிரிண்ட் தான். இப்ப ஸ்கூல் படிக்கிற காலேஜ் பசங்கள்ட்ட போய் இத நம்ம சொன்னோம் அப்டின்னா, கண்டிப்பா அவங்க நம்மள திட்டுவாங்க. கரெக்ட்டா? எல்லாத்தையும் படி, எல்லாத்தையும் பாரு அப்டின்னா, யாரும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா நான் சொல்றேன். அடுத்து, நம்ம இந்த ஸ்கூல் போயிட்டு, காலேஜ் போயிட்டு, வொர்க்குக்குன்னு போறப்ப, இந்த ஃபர்ஸ்ட் டே ஜாப் யார் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கா? நான் இப்ப தான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் காலேஜ் இன்னும் முடிக்கல அப்டின்றவங்கலாம் யாரு? யாருமே இல்லையா? காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? யாரெல்லாம் வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்? நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் இப்ப வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க மொபைல வந்து வெர்டிகலா வைக்காம ஹாரிசான்டலா வச்சீங்கன்னா, நான் பிரசன்ட் பண்றது உங்களுக்கு கிளியரா இருக்கும். எம்.காம் வொர்க்கிங் வொர்க் பண்றீங்க. ரிட்டயர்டு அன்எம்ப்ளாயி. சிஎம்ஏ இன்டர்மீடியேட். ஓகே. சூப்பர், சூப்பர். குட். வொர்க்கிங். நெறைய பேர் வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏசிசிஏ. சூப்பர். ஸ்ருதி. குட். நெறைய பேர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறீங்க. ஒரு சில பேர் வந்து இல்ல ஒரு சில பேர் இல்ல. நெறைய பேர் வொர்க்கிங்கா இருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. காலேஜ் படிச்சுட்டு இந்த வொர்க் ஷாப் அட்டெண்ட் பண்றவங்களுக்குலாம் நான் ஒரு பெரிய கிளாப் பண்ணிக்கிறேன். எல்லாருமே பண்ணலாம்னு நெனைக்கிறேன். இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தது. நெறைய ரீல்ஸ் வருது. நெறைய சாங்ஸ் வருது. நம்ம மைண்ட் செட்டுக்கு தகுந்தாப்புல அந்த சாங் நம்மள கனெக்ட் பண்ணிட்டு அடுத்த ரீலுக்கு அது கொண்டு போயிடும். அதையும் தாண்டி என் வீடியோ உங்கள ரீச் பண்ணி, இந்த டைமுக்கு நீங்க வந்து வொர்க் ஷாப் அட்டெண்ட் பண்றது கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயம். ஸோ நீங்கலாம் ஒரு இயர்லி லேர்னர்ஸா நான் பார்க்குறேன். ஓகே, கம் டூ மை பாயிண்ட். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. நம்ம டாபிக் என்ன சொல்லுது அப்டின்னா, நம்ம படிச்சுட்டு இருந்ததெல்லாம் ஓகே. ஆனா வேலைக்கு வரப்போ அது எனக்கு ஈஸியா இல்ல. அதுதான் நம்மளோட மெயினான ஒரு ப்ராப்ளம். அதுக்கான சொல்யூஷனா தான் இந்த வொர்க் ஷாப் இருக்க போது. ஸோ அத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? நம்ம ஸ்கூல், காலேஜ்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருப்போம். அத வச்சே நம்ம எல்லாத்தையும் பாஸ் பண்ணி வந்திருப்போம். அடுத்து இன்டர்வியூன்னு வரப்ப அது அதுக்கு மேல ஒரு கொடூரமான ஒரு விஷயம். ஏன் அது கொடூரம்ன்னு சொல்றேன்னா, ஒரு நெட் சென்டருக்கு போயிடுவோம். அங்க போயிட்டு எனக்கு ஒரு ரெஸ்யூம் வேணும் அப்படின்னு கேட்டுருவோம். கரெக்ட்டா? அந்த ரெஸ்யூம்ல நெட் சென்டர்ல ஒரு 4, 5 காப்பி வச்சிருப்பாங்க. அதுல நேம மட்டும் சேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. கரெக்ட்டா? அதுல ஹாபீஸ்ல அப்பட்டமா டான்சிங், அப்புறம் என்ன குக்கிங், வேற என்னென்ன ஹாபீஸ்லாம் இன்க்ளூட் பண்றீங்க? இல்ல நான் எதுக்காக வேலைக்கு போறேன்? நான் என்ன ஜாப் ரோலுக்காக இன்டர்வியூ போறேன்? எத பத்தியும் கவல இல்ல. ரீடிங் புக்ஸு அது கூட பரவால்ல. பிளேயிங் கேம்ஸ். யாரெல்லாம் இது மாரி பண்ணியிருக்கீங்க? ப்ளீஸ் ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ். யாருமே அப்படி பண்ணல. கார்டனிங். குட். தீக்ஷனா. எஸ், எக்ஸாக்ட்லி. வாட்சிங் டிவி. உண்ம தானே! ஏன் இப்போ நமக்கு படிச்சு முடிச்சுட்டோம். ஜாப் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கு அந்த ரெஸ்யூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் பண்ணா தான் நம்மளோட இம்ப்ரஷன். என்னதான் வந்து ரெஸ்யூம் அவுட்ரேட்டட் அப்படி இப்படின்னு நம்ம நெறைய வீடியோஸ்ல பார்த்தாலுமே, அது கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன். கரெக்ட் தானே? ஸோ அந்த ரெஸ்யூம் தான் நீங்க யாருன்றத உங்களோட இன்டர்வியூ பண்றவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். கரெக்ட்டா? அதுல வந்து ஜஸ்ட் நான் ஒரு ரெஸ்யூம் எடுத்துட்டு வந்தேன். இது கூட இல்லனாலும் நான் வந்து சாஃப்ட் காப்பி தான் வச்சிருக்கேன். ரெஸ்யூம் எடுத்துட்டு வரதுக்கே நான் மறந்துட்டேன். ரைட்டா? என்னதான் நம்ம வொர்க் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே, எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சனுமே இத பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதில்ல? என்னவா இருக்கும்? நான் கேட்கறது புரியுதா எல்லாருக்கும்? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறது தான் எல்லாருக்குமே மேக்ஸிமம் கோல். ஒரு சில பேர் தான் எடுத்தோனே நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. கரெக்ட்டா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு நம்ம எப்படி பிரிப்பேர் ஆகுறோம்? 3 இயர்ஸ் காலேஜ்ல உங்களுக்கு இல்லாத நாலேட்ஜு, 12 இயர்ஸா நீங்க ஸ்கூலிங்ல இல்லாத நாலேட்ஜு, வெறும் ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு ஒரு 5 காப்பி ஃபார்மேட்ல நீங்க உங்களோட ஒரு ஃபார்மேட்ட மட்டும் எடுத்துட்டு ஒரு ரெஸ்யூம் போடுறதுக்கு தான் நீங்க இவ்வளவும் பண்ணீங்களா?
ஏன் எந்த ரியாக்ஷனுமே இல்லை? யாருமே இப்படி பண்ணது இல்லையா? உண்மையை சொல்லணும். ஒன்று ப்ரௌசிங் சென்டரில் போய் எடுத்திருப்போம். அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்திருப்போம். ஆமாம் தானே? மேபி இன்னும் 2, 3 இன்டர்வியூஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க வந்து நம்மள கேள்வி கேட்பாங்க. ஏன்னா, அவங்க ரெஸ்யூமும் ஒரே மாரி இருக்கு. ஒண்ணா போயிருந்தீங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கு. அப்ப என்ன மாரி யாராவது நோட் பண்ணி, "ஏன்பா அதர் ஆக்டிவிட்டீஸ்ல அச்சீவ்மெண்ட்ஸ்ல வாட்சிங் டிவி, கார்டனிங்லாம் போட்டிருக்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, தட் டைம் யூ கேன் ரீகால். ஆமால்ல, நம்ம ஏன் இத போட்டிருக்கோம்? ஸோ தட் என்ன அர்த்தம்? நீயே ரெஸ்யூம ப்ராப்பரா பார்க்கலன்னு அர்த்தம். கரெக்ட்டா? ஸோ இப்படி தான் நம்ப வளர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். அப்ப இப்படி வரணும். அதுல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? கம்மியான டைம்ல நான் வேலைக்கு போகணும். அதாவது காலையில ஃப்ரீயா ஸ்ட்ரெஸ் இல்லாம வேலைக்கு போயிட்டு, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரும். ஆனா என்னோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ? காலேஜ் படிச்சுட்டு இதுக்கு டெக்ஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ? நம்ப ஆளுங்கலாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா, அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோப்பான்னா, அது கரெக்ட்டா சொல்லுவாங்க. 5 லேக்கா? 30K குட். பட் 30K நம்ம நம்ம டிமாண்ட் பண்றோம்ல. நான் வொர்க் பண்ண போறேன் 8 ஹார்ஸ் ஆர் 9 ஹார்ஸ்க்கு பெர் மந்த் 50Kவா? 80K தீபா. அபோவ் 3 லேக்கா? இதெல்லாம் பெர் மந்த் நீங்க கேட்குறீங்களா? நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் எல்லார்கிட்டயுமே கேட்குறேன். என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நீங்க எனி டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு ஆள ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களோட மைண்ட் தாட் என்னவா இருக்கும்? அதாவது எனக்கு வர எம்ப்ளாயி எப்படி இருக்கும்னா, ஒண்ணுமே அவனுக்கு தெரியக்கூடாது. அவன் தெரிஞ்சாலும் வேலையில சின்சியரா இருக்கக்கூடாது. வரலாம், ஃப்ரீயா இருக்கலாம். அதையும் தாண்டி எனக்கா ஓவர் டைம் கொஞ்சம் இந்த ஒர்க்க பண்ணி குடுப்பான்னாக்கா, அவன் பண்ணக்கூடாது. ஓகேவா? பெருசா லேர்ன் பண்ணணும், அடுத்தது கொண்டு போணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஃபார்மேட் குடுத்துட்டா, அத படியே வேலை பண்ணிட்டு போணும். அப்படின்னு நினைப்பீங்களா? அதுக்கு 30K, 50K, 80K நீங்க குடுப்பீங்களா? காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவா ஃபவுண்டேஷன் கூட எதுவும் தெரியல. ஃபவுண்டேஷன் இன் த சென்ஸ் பேசிக்கா நீங்க போற ஜாபுக்கு என்ன ரெக்வயர்மெண்ட்டுன்னு தெரியாம நீங்க உள்ள போறப்போ, இந்த சேலரி நீங்க டிமாண்ட் பண்றப்போ, நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கப்போ, இதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? ஏன் நோ? ஏன்னா நமக்கு வந்து அது தக்காளி சட்னியா? புரியுதா? நான் என்ன கேட்க வரேன்னு உங்களுக்கு புரியுதா? நம்ப இஃப் ஹி இஸ் கேப்பபிள் எனஃப் ஐ வில் பே. சூப்பர், குட். அவங்க அதுக்கு கேப்பபிளா இருந்தாங்கன்னா, அவங்க கேட்கற அமௌண்ட்ட குடுக்கலாம். வெரி குட். கிளாப் பண்ணலான்னு நெனைக்கிறேன். சௌந்தர்யாவா? சரியா நேம் ரீட் பண்ணல. தட்ஸ் கரெக்ட். இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த கான்ஃபிடென்ட்டா அவங்க பேசுற விஷயம்னு இருக்குல்ல. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இதுவரைக்கும் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க? எதுக்காக இந்த ரோலுக்கு வந்திருக்கீங்க? என்ன பர்ப்பஸ்? உங்களுக்கு என்னலாம் தெரியும்? இந்த இண்டஸ்ட்ரி வைஸ் என்ன தெரியும்? ஆர் இந்த ஜாப் ரோலுக்கு உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இல்ல நீங்க ஒரு ஃப்ரெஷராவே இருக்கீங்க அப்படின்னா, அவங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு டெர்ம் கேட்டு, இது மாரி ரெக்கார்ட் பண்ண தெரியுமா? அப்படிதானே கேட்பாங்க. ஸோ, ஒருத்தவங்கள நம்ம ஹையர் பண்றோம்னா, என்ன பர்ப்பஸா இருக்கும்? அவங்களோட பர்டன அவங்க கம்மி பண்ணணும். ஸோ தட் எல்லாமே ஒரு ப்ராப்பரா ஒரு புக் கீப்பிங்க்கு நீங்க ரோல் போறீங்க, இல்ல அக்கவுண்டிங் ரோல் போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ஓனருக்கு எந்த ஸ்ட்ரகுலும் இருக்கக்கூடாது. அத ஸ்மூத்தா கொண்டு போணுன்றதுக்கு தான் ஒரு பெர்சனே அவங்க ஹையர் பண்றாங்க. ஆமா தானே? இப்போ அவங்க கேப்பபிளா இருந்தாங்கன்னா, நீங்க கேட்கிற சேலரிய கண்டிப்பா குடுப்பாங்க. சும்மாங்க இந்த கதைலாம் என்ன தெரியுமா? இவ்ளோ பேர் படிச்சிருக்கோம். ஆனா நான் அன்எம்ப்ளாயா தான் இருக்கேன். எனக்கு வேலையே கிடைக்கல. இது எல்லாருமே அக்ரி பண்றீங்களா? பட் நான் அத அக்ரி பண்ண மாட்டேன். ஸ்டில் எல்லா இடத்துலயுமே வேலைக்கு ஆட்கள் இருக்காங்க. அதாவது தேவைப்படுறாங்க. ரெக்வயர்மென்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்போ உங்க வீடு இருக்குன்னா, பக்கத்து கடையில இருக்கீங்கன்னா அப்படின்னா, பக்கத்து கடையோ, ஷாப்போ இல்ல வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா அங்க ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. ரெக்வயர்மென்ட் கண்டிப்பா இருக்கும். ஆனா, அந்த ஜாப் ரோலுக்கு ஃபிட் ஆகுற மாரியான பெர்சன்ஸ் தான் கிடைக்கிறது கிடையாது. அக்ரி ஆர் நாட்? நெறைய நான் கேள்விப்படுறேன். வராங்க, எல்லா விஷயம் தெரியும்னு சொல்வாங்க. ஆனா, ஜாப்ல வந்து இந்த வொர்க் குடுக்குறப்போ சஸ்டெயின் பண்ண மாட்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த வொர்க் தெரியல. கரெக்ட்டா? அப்ப என்ன ரீசன்? ரேண்டமா நம்ம ஒரு ஜாபுக்கு போறோம். நம்ம ரெஸ்யூம்ல என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம அந்த ரெஸ்யூம கொண்டு போறோம். நம்ம அந்த ஜாப்லயும் பிளேஸ் ஆயிடுறோம். ஆனா, அந்த வொர்க் நாலேட்ஜ் கிடையாது. ஏன்னா, நான் என்ன ஜாப் ரோலுக்கு போறேன்னே எனக்கு தெரியாது. அந் அடுத்த பேரியர் என்ன அப்டின்னா, எனக்கு அங்க எந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டுமே கிடையாது. அக்ரி?
இதான் உன் ஜாப் ரோல். இந்த ஜாப் ரோலை நீ இதெல்லாம் தான் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த மாதிரி என்ட்ரி வந்துச்சுன்னா இதை தான் நீ பண்ணணும். இதெல்லாம் தாண்டி வந்து அது அவுட் ஆஃப் த சிலபஸ், அவுட் ஆஃப் த ஒர்க்குன்னு உன்னால் சொல்ல முடியுமா அந்த ஒர்க் பிளேஸில் போயிட்டு? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் பேரியர்ஸ். இது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, முடித்தவங்க எல்லாருக்குமே இருக்க ஸ்ட்ரகிள் இதுதான். காலேஜில் நம்ம எவ்வளோ பெரிய டாப்பராக வேணா இருக்கலாம், நீங்கள் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு தியரி வைஸ் நீங்கள் வந்து குட். பட் அது ஒர்க்குக்கு வந்ததுக்கப்புறம் அதே தான் ஒர்க்கில் இருக்குமான்னு கேட்டால் டவுட். சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? 10 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒருத்தவங்க இருக்காங்க. நம்மக்கிட்டே அவங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து 10 இயர்ஸாக சீனியர் அக்கௌண்டன்ட் பொசிஷனில் அவங்க இருக்காங்க. ஒரு வெல் நோன் கம்பெனியில் இருக்காங்க. ஆனால் அவங்க 10 வருஷமாக டேலியில் சிங்கிள் என்ட்ரி மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டபுள் என்ட்ரியே தெரியல. ஏன்? தினேஷ், ஐ கிளாரிஃபை இட் சூன். நான் கேட்ட கொஷின் புரியுதா எல்லாருக்கும்? சிங்கிள் என்ட்ரி இஸ் ஈஸி. 10 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அக்கௌண்டிங் ஃபீல்டில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு டபுள் என்ட்ரி ரெக்கார்ட் பண்ண தெரியலன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வயசே 45 ப்ளஸ் இருக்கும். சேம் ஒர்க் தே டூ இன் த வெரி குட், ஒரே ஒர்க், நோ எக்ஸ்பீரியன்ஸ், அதர் ஆக்டிவ். குட். ஒரு ஹானஸ்ட் ட்ரூத் என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அக்ரி பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் நம்ம அங்கே என்ன ஒர்க் பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஏன் 10 இயர்ஸாக அவங்க வந்து டபுள் என்ட்ரிக்கு ஸ்விட்ச் ஆகலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி ஈஸி. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது ஈஸி. ஏன் ஈஸி அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பர்ச்சேஸில் ரெக்கார்ட் பண்ணணும். பேமெண்ட் போகுது அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறீங்க, ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பேமெண்ட் என்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஆனால் அது யாருக்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, இயர்லியராக பண்ணுறீங்களா, திரும்பி உங்களுக்கு இன்னும் எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, அது என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ், அதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. ஏன்னா நம்ம அங்கேயும் போய் ஒரு ஃபார்மேட்டை தான் தேடுறோம். என்ன ஃபார்மேட் அது? பேமெண்ட் வந்து அது பேமெண்ட்டில் போட்டுரு. ரிசிப்டாக இருக்குன்னா நீங்கள் கேஷ் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா அது கேஷ் ரிசிப்டில் போட்டுருங்க. ஆமாம் தானே? நான் சிம்பிளாக ஒரு கொஷின் எல்லாரையும் கேட்கட்டுமா? டெட்டார்னா என்ன, கிரெடிட்டார்னா என்ன? டெட்டார்னா டெட்டார், கிரெடிட்டார்னா கிரெடிட்டார். இல்லைனா தமிழில் நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கரெக்டாக? தமிழில் மீன்ஸ் கடனாளி, கடன் ஈந்தோர் அப்படின்னு சொல்லுவோம். ரஹமத்துல்லா அதான் ஆன்சர் பண்ணுறாங்க. ரிசீவபிள் அண்ட் கிவர். இதுலையுமே நான் என்ன கேட்கேன்னா, ரிசீவபிள்னா என்ன, கிவர்னா என்ன? ரிசீவ்ட் ரிசீவபிள், பேயபிள், பெய்டு. இந்த 3 விஷயத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஸோ ப்ராப்ளம் என்னன்னு தெரியுதா? அங்கே நம்ம ஒரு ஃபார்மேட்னா என்ன ஃபார்மேட் தெரியுமா நம்ம எதிர்பார்க்குறோம்? நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு ஸ்விட்ச் ஆகுறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான கம்பெனி பார்க்குறது கிடையாது. என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் அங்கே போகுது பார்க்குறது கிடையாது. நம்ம என்ன பார்ப்போம்? ஒரு பில் உங்கள் கையில் இருக்குது, இதை ரெக்கார்ட் பண்ணிடுங்க அப்படின்னா அது என்ன பில்லுன்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம டேரெக்டாக சீனியர் அப்ரோச் பண்ணோம், இது எப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்போம். அவர் ஃப்ரீயாக இருந்தார், இல்லை அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுதுன்னா மேபி அவங்க உங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அவங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு லாஸ்ட் இயர் பாருமா, லாஸ்ட் மந்த் அவங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதை பாருங்க. அப்படின்னு பார்த்து ரெக்கார்ட் பண்ணுறவங்க தான் அதிகம். அக்ரி ஆர் நாட்? யாரெல்லாம் அது மாதிரி பண்ணியிருக்கீங்க ஒர்க்கில்? ரெஃபரன்ஸ் பார்க்கறது, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு ரெஃபரன்ஸ் பார்த்து அப்கமிங்கில் வர்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது. எஸ் எஸ் எஸ். அப்போ அங்கே உங்களோட ஒர்க் என்னவா இருக்குது? நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. ஒரு கம்பெனியில் 1 இயருக்கு மேலே கற்றுக்கிறதுக்குன்னு புதுசாக எதுவுமே கிடையாது. வெரி ஃபியூ ஆஃப்டர் 1 இயர்னு நான் சொல்வேன். ஓகேவா? அது ஏன் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் ஒரு 1 இயர்ல தான் ஒரு கம்பெனில என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு நீங்க ரெக்கார்ட் பண்ண போறீங்க. அதே அதே தான் அடுத்த வருஷமும் மாறப்போகுது. மேபி வெண்டார்ஸ் சேஞ்ச் ஆகலாம். சம் பேமெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகலாம். அவ்வளோதானே. வேற எதுவும் இல்லையே. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, நான் என்ன ஜாபுக்கு போயிருக்கேன்னு எனக்கு தெரியாது. என்ன மாதிரியான ஜாப் ரோல்ல இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு அக்கவுண்டன்ட்டா இருக்கேன். ஒரு கேஷியரா இருக்கேன். கரெக்ட்டு தான். அது உங்க ஜாப் ரோல். அந்த ஜாப் ரோல்ல நீங்க என்ன பண்றீங்க? உங்க கம்பெனி என்ன மாதிரியான கம்பெனி? என்ன பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் உங்க கம்பெனி பண்றாங்க? எவ்வளோ பேர் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு அக்கவுண்ட் எல்லாருமே காமர்ஸ் தானே? அக்கவுண்டிங் ஸ்டூடண்ட்ஸ் தானே எல்லாருமே? ஓகே. அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே என்ன மாதிரியான ஜாப் ரோலுக்கு போவோம்? அக்கவுண்டன்ட், அக்கவுண்ட் எக்ஸிக்யூட்டிவ், கேஷியர், மேபி ரிசப்ஷனிஸ்ட், அட்மின். கரெக்ட்டா? அப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நமக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ்னா, எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, அந்த ஆடிட்டர் ஆஃபீஸ். எஸ் கண்டிப்பா. தினேஷ் ஆடிட்டர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ நமக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன, எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியா வேணா இருக்கலாம். மெடிசினா இருக்கலாம், இல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டா இருக்கலாம். எங்கேயா இருந்தாலும் அங்க ஒரு அக்கவுண்டன்ட் கண்டிப்பா தேவை. ஆமா தானே? அது மாதிரி நம்ம ஜாப் ரோலுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஆனா நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம போற கம்பெனிக்கு தகுந்தாப்புல நம்மளோட ரெஸ்யூம் இருக்கறதில்ல. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரெக்ட்டா? ஸோ அந்த இடத்துல போயிட்டு உங்களோட ஸ்கில் என்னன்ற இடத்துல போய் நான் வாட்சிங் டிவி, கார்டனிங் போட்டா அவங்க எப்படி என்ன ஹையர் பண்ணுவாங்க? 12 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், 3 இயர்ஸ் ஆஃப் காலேஜ். ஸோ டோட்டலா எவ்வளோ இயர்ஸ்? 15 இயர்ஸ். ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு ஜாப் போறப்போ, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு இன்டர்வியூவா இருக்கும். ஆனா இவ்வளோ நாள் அத நம்ம எப்படி யுட்டிலைஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ ஒரு ஜாப் போறோம். அந்த ஜாப்ல வந்து நம்ம என்ன பண்றோம்ன்றத தெரிஞ்சுக்கிறது இல்ல. நீங்க என்ன வொர்க் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும், உங்களால எந்த ஸ்கில்லுமே லேர்ன் பண்ண முடியாது. அப்ப நான் எந்த ஸ்கில்லுமே லேர்ன் பண்ணாம, நான் 10 வருஷமா ஒரே ஜாப்ல இருந்தா, அதுக்கு அடுத்து நான் வேற ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணாலும், 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வேற இண்டஸ்ட்ரி போனாலுமே, அங்க நான் ஒரு ஃப்ரெஷர். அக்ரி தானே? புரியுதா? ஒரு ரூ. 8,000 சம்பளத்துக்கு நம்ம ஒரு வேலைக்கு போவோம். அந்த வேலை வந்து அதான் நம்ம அந்த காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்போம். முன்னாடி இருந்தவங்க என்ன வொர்க் பண்ணாங்களோ, அத பார்த்துட்டு ஃபார்மேட்ல நம்ம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துருவோம். இண்டிவிஜுவலா நம்மள ஏதாவது ரெக்கார்ட் பண்ண சொன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா என்ன பண்ணுவோம்? ஆடிட்டர் ஆஃபீஸ் கால் பண்ணுவோம். இல்ல அவங்க ஏதாவது பார்த்துப்பாங்க. இன்டர்னல் ஆடிட்டிங் யாராவது வந்தாங்கன்னா, அவங்க பார்த்துப்பாங்க. அப்படின்னு விட்டுருவோம். கரெக்ட் தானே? அப்படி இருக்கப்போ, உங்களுக்கு அந்த ஜாப் வந்து கம்ஃபர்டபுளா ஆயிடும். அங்க உங்களுக்கு ஹைக்கே குடுக்கலனாலும், உங்களுக்கு ஒரு ஃபியர் வந்துரும். அடுத்த ஜாபுக்கு போனா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அது எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரியாது. யாரெல்லாம் இந்த ஃபியர ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நான் கேட்கறது புரியுதா? ஒரு ஜாப்ல இருந்துட்டேன். ஒரு ஜாப் ரோல்ல தான் நான் இத்தன வருஷமா சஸ்டெயின் பண்றேன். நான் என் ஜாப ஸ்விட்ச் பண்ணணும்னு நெனைக்கிறேன் தான். எனக்கு இன்னுமே என் லைஃப்ல நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நெனைக்கிறேன். நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். ஆனா எனக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. ஏன் கான்ஃபிடென்ட் இல்ல? எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அது உங்க ரெஸ்யூம்லயும் நீங்க காமிச்சிருக்கீங்க. இன்டர்வியூலயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. ஆனா அங்க ஒரு ஃபியர் வருதுல்ல. ஏன் வருது? என்ன காரணமா இருக்கும்? லேக் ஆஃப் கரெக்ட் நாலேட்ஜ். வெரி குட். தட் வேர்ட் இஸ் வெரி, வெரி ட்ரூத். லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். ஏன்னா எனக்கு என்ன விஷயம்னே தெரியாது. 10 வருஷம் நான் ஒர்க் பண்ணாலும், நான் வந்து ஜஸ்ட் அது ஒரு ரொட்டீனா தான் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப புதுசா நான் ஒரு ஜாப் மாறுனாலும், மறுபடியும் நான் ஒரு ரெஃபரன்ஸ தான் எடுத்து பார்ப்பேன். நான் ஓனா அதில என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன். ஓனா இன் த சென்ஸ் அக்கவுண்ட்ஸே நம்ம புதுசா எழுத போறது கிடையாது. கரெக்ட்டா நான் சொல்றது? ஸோ அங்க இருக்க லாஸ நம்ம எதுவும் திரும்பி மாத்த போறது கிடையாது. இப்ப அவங்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க பண்ண ரிஜிஸ்ட்ரேஷனே தப்பு. இத பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல போறது கிடையாது. நான் பண்ற வேல என்னன்னு தெரியாம நான் பண்றது தான் இங்க பிரச்சனை. அதனால தான் உங்களுக்கு திடீர்னு ஒரு புதுசா ஒரு பில் குடுத்து, நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு பயம் வருது. ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்றத நம்ம வெளில குடுக்காம, ஆஸ் அக்கவுண்டன்ட்டா நீங்களே பண்ணுங்கன்னு உங்களோட ஹையர் அஃபிஷியலோ, இல்ல ஓனரோ உங்களுக்கு சொல்றப்போ, அது எப்டி நான் பண்ணுவேன்னு உங்களுக்கு ஒரு பயம் வருது. ஆனா, ஸ்க்ராட்சே நீங்க தான் பண்ணியிருப்பீங்க. ஸ்க்ராட்ச் இன் த சென்ஸ் இன்வாய்ஸ நீங்க தான் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்வாய்ஸ நீங்க தான் புக் கீப் பண்ணியிருப்பீங்க. புக் கீப்பிங்னா அத ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. அத சாஃப்ட்வேர்லயும் நீங்க தான் வந்து ஃபீட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டுமே நீங்க தான் பிரிப்பேர் பண்ணியிருப்பீங்க.
இவ்வளவும் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அதுலேருந்து ஃபியூ ஸ்டெப்ஸ் தான். ஏன் அதை நம்மளால பண்ண முடியறது கிடையாது? ஏன்னா அது என் டிபார்ட்மெண்ட் இல்லை. அது அவுட் ஆஃப் த போர்ஷன் இல்லை, அவுட் ஆஃப் த ஒர்க்கா? புரியுதா? ஒரு வேலை உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சு, அது ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸாக தான் உங்களுக்கு இருக்குது. அதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சா உங்களால் பண்ண முடியுமா முடியாதா? முடியும் இல்லையா? ஸோ அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு நம்ம ஹையர் அஃபிஷியர்கிட்ட சொல்லலாமா, இந்த ஒர்க் எனக்கு தெரியும் சார், நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், இந்த ஒர்க் எனக்கு தெரியும் மேம், என்னால் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஜிஎஸ்டி மேண்டட்ரி, கரெக்ட் தானே நான் சொல்கிறது? ஸோ இப்போ 8,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு சேலரிக்கு போகிறீங்கன்னா எவ்ரி இயர் 8,000 எப்படி வாங்கிட்டு இருக்க முடியும்? எனக்கு சேலரி ஹைக்கும் வேணும், ஆனால் புதுசாக எதையும் கற்றுக்கவும் மாட்டேன், நான் எதுவுமே இனிஷியேட் எடுக்க மாட்டேன். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் அதை அக்ரி பண்ணுவோமா? நீங்கள் அந்த பர்ஸ்பெக்டிவில் யோசிக்கணும்ல. இந்த ஸ்கில் வந்து உங்களோட சேலரிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணி தான் ஆகணும். 10th பாஸ் ஆனால் போதும், 12th பாஸ் ஆனால் போதும், காலேஜில் பாஸோ ஃபெயிலோ உனக்கு ஒரு டிகிரி கிடைச்சா போதும். பட் லைஃபுக்கு இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ரியாலிட்டியை நம்ம ஃபஸ்ட் ஜாபில் தான் ஃபேஸ் பண்ணுறோன்றதுனால நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 4-5 இன்டர்வியூ போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது, ஓ நமக்கு இந்த ஸ்கில்லாம் தெரியல போல், ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரியல. ஒரு 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணால் தான் நமக்கு ஒரு ஃபியரே போகும். எப்படி செல்ஃப் இன்ட்ரோ பண்ணுறது, அவங்க கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஸ்கில்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிஸ் தேவை. ஆமாம் தானே? ஸோ நம்ம பேசிக்காக அக்கௌண்டிங்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, டெபிட் கிரெடிட், ஜேர்னல் என்ட்ரி, ஜிஎஸ்டி பர்சன்டேஜ், எக்ஸாமில் நான் ஒரு ஆன்சர் போடுற மாதிரி ஒரு அக்கௌண்டிங். யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க காலேஜில்? எல்லாமே கரெக்டாக போட்டிருப்பேன், ஆனால் எனக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாது. கரெக்டா? நானே நிறைய வாட்டி நானே அது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் கரெக்டாக தான் போடுவேன், ஆனால் எனக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாது. ஏன்? அப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு வரும்ல. அது ஓகே, நம்ம வந்து ஸ்கூல் காலேஜில் அப்படி பண்ணாக்கா ஆன்சரை மட்டும் ஒரு மார்க் பண்ணி ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் நமக்கு கம்மி பண்ணிவிட்டு ரிமைனிங் மார்க்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒர்க்கில் நம்ம அப்படி பண்ண முடியுமா? பேலன்ஸ் ஷீட் தப்பாயிடுச்சுன்னா, பேலன்ஸ் ஷீட் மட்டும் நான் தப்பாக போட்டேன் சார், அது கொஞ்சம் எப்படியா பார்த்துக்கங்கன்னு சொல்ல முடியுமா? பேலன்ஸ் ஷீட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளோட எண்ட் ஆஃப் த ஒர்க்கே என்ன, ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கே. ஸோ அதுலேயே நமக்கு ஒரு லேக் இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? எப்படி அவங்க வந்து நம்மளை ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுது அப்படின்னு? ஸோ அந்த ஜிஎஸ்டி பாயிண்ட்டை மறந்துட்டேன். இப்போ நீங்கள் அந்த ஜிஎஸ்டியில் எல்லா விஷயமும் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி வெரி ஃபியூ ஸ்டெப்ஸாக இருக்குது, அதையும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த கம்பெனிக்கு அந்த காஸ்ட் கட் ஆகுதுல்ல. இப்போ ஆடிட்டர் பண்ணுற ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் ஹைக் கேட்கலாம்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 30,000 வேணும், 50,000 வேணும், ஏன் வந்து அக்கௌண்டண்ட்டுக்கு கம்மியான அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். கரெக்டு தான், எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு அக்கௌண்டண்ட்டோ கேஷியரோ தேவை. ஏன் அவங்களுக்குலாம் சேலரி கம்மியாக இருக்குது? நீங்கள் காப்பி பேஸ்ட் ஒர்க் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு சேலரி கம்மியாக தான் இருக்கும். எப்போ உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்களோ அப்போ தான் உங்களால் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக அந்த ஹையர் அஃபிஷியரில் ஃபேஸ் பண்ணவே முடியும். அப்படி ஃபேஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஐடியாவோ ஒரு டைரக்ஷனோ கொடுக்கலாம். கரெக்ட் தானே? அப்படி கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். அப்போது நீங்கள் உங்கள் சேலரியை டிமாண்ட் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன தெரியுமா சொல்வேன், சேலரி இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு இடத்துல போய் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பெருசாக எக்ஸ்போஷரே கிடையாது. எக்ஸ்போஷர் கிடையாது மீன்ஸ் நான் வந்து பேயபிள் ரிசீவபிளில் மட்டும்தான் எனக்கு ஒர்க்கு. அப்போது நீங்கள் அங்கே 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் வெறும் பேயபிள் ரிசீவபிள் தான் பார்ப்பீங்க. பேயபிள் ரிசீவபிள்னால் என்ன, கேஷ் வர்றது, கேஷ் கொடுக்கறது, இதை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணும். ஏஏ அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு, கரெக்டா? கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த ஒர்க் எல்லாம் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடும், ஆல்ரெடி பண்ணிடுச்சு. சிங்கிள் என்ட்ரி ஏன் இப்போ ஈஸியாக இருக்குது நமக்கு, ஏன்னா அதை டேக் ஓவர் பண்ணிடுச்சு. பேமெண்ட்டில் இருக்கிறலாம் நீங்கள் பேமெண்ட்டில் போட போகிறீங்க, ரிசிப்டில் இருக்கிறலாம் ரிசிப்டில் போட போகிறீங்க. நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டே ப்ரிப்பேர் பண்ண வேணாமே, ரிப்போர்ட்ஸில் போனால் பேலன்ஸ் ஷீட் தானே வரப்போகுது. அந்த இடத்துல மிஸ்டேக்கும் வராது, பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகலைன்ற மிஸ்டேக்கும் வராது. கரெக்ட் தானே நான் சொல்கிறது? இப்போ வரல, அக்கௌண்டிங்கு எப்பயோ வந்துருச்சு. நம்ம எப்போ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டோமோ அப்பயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அங்கே வந்துருச்சு.
ஸோ அக்கௌண்டிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அக்கௌண்டிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? நீங்கள் ஒரு இடத்துல பிளேஸ் ஆகுறீங்க, நீங்கள் ஒரு ஜாப் ரோலில் இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியணும். கரெக்டா? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேபிள் இருக்க போகிறதில்ல. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான வெண்டார்ஸ் இருக்க போகிறதில்ல. அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு தகுந்தா போல் அந்த டிரான்சாக்ஷனும் மாறும். அதானே? ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபவுண்டேஷன். கரெக்டா? இப்போ ஒரு அக்கௌண்டிங் டேர்ம் இருக்குன்னா, அந்த அக்கௌண்டிங் டேர்மோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? எந்த இடத்துல அது எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துல டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வருது? எந்த இடத்துல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வருது? நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் டைரக்ட். இதெல்லாம் வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட். இதெல்லாம் நமக்கு ஒர்க்ல ஒர்க் அவுட் ஆகுமா? நீங்க ஒரு ஜாப்ல இருக்கும்போது, அப்போ போயிட்டு அந்த ஒரு கிளாசிஃபிகேஷன எடுத்து நம்ம ஒரு நோட்லயோ, இல்ல மொபைல்லயோ பார்த்தா ஒர்க் அவுட் ஆகுமா? அப்ப நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டான விஷயமோ, அத கோரோட கத்துக்கோங்க. அதோட பர்ப்பஸோட கத்துக்கோங்க. ஸோ தட் நீங்க இந்த வொர்க்லேருந்து இன்னும் எந்த வொர்க்குக்கு நீங்க ஸ்விட்ச் ஆனாலும், அங்க நீங்க ஒரு ஃப்ரெஷரா தெரிய மாட்டீங்க. கரெக்ட்டா? கம்ப்ளைண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இப்போ ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி, எண்ட் ஆஃப் த இயர்ல க்ளோசிங் குடுத்து, அதுக்கு டாக்ஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்னா, எங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா, புக் கீப்பிங்ல தான் இருக்கு. புக் கீப்பிங்ல சின்னதா ஒரு கரெக்ஷன் நீங்க பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 7,00,000 மேல போச்சுன்னா டாக்ஸ்னா, உங்களுக்கு 7,50,000 நீங்க வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். இன்கம் காமிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா, அந்த 50,000 பை மிஸ்டேக்கா நீங்க போட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா, இப்ப அந்த 50,000 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல வராம, அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர்ல தான் நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. ஆனா, நீங்க இந்த ஃபினான்ஷியல் இயர்ல ரிசீவ் ஆன மாதிரி நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? இத நீ மிஸ்டேக்கா தான் பண்றீங்க. ஆனா, ஃபினான்ஷியல்லி நம்ம இந்த மிஸ்டேக் பண்றப்போ, இது இம்பாக்ட் எப்படி இருக்கும்? டெஃபினெட்லி தட் வில் பி ஹியூஜ் ரைட்? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? யாரெல்லாம் ஆடிட்டர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஆடிட் ஆஃபீஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, டிரான்சாக்ஷன்ஸ நம்ம இனிஷியலி ரெக்கார்ட் பண்ண விட மாட்டாங்க. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட்டு போனோனே நம்மள என்ன பண்ண விடுவாங்க? இந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு வா. ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ்லாம் அங்க தான் இருக்கும். இதெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த ஃபைல்லயே வச்சுரு. இந்த ஃபைல கொஞ்சம் கட்டி வச்சுரு. யாரெல்லாம் இத ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நான்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் என்ட்ரிலாம் போட சொல்வாங்க. இது மாரி கிளையண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லிஸ்ட் குடுப்பாங்க. குடுத்துட்டு இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஆல்ரெடி அதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். நமக்கு என்ன வேலை குடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கு அடுத்து தான் நமக்கு பில்ஸே குடுப்பாங்க. இத போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா, எல்லா ஒர்க்கையும் நம்ம தான் பண்ணுவோம். எல்லா ஒர்க்கையும் நம்ம தான் பண்ணுவோம். இன் த சென்ஸ் அந்த டிரான்சாக்ஷன்லாம் நம்ம தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அத நம்ம சாஃப்ட்வேர்லயும் நம்ம தான் குடுத்துருப்போம். ஆனா, டாக்ஸ் ஃபைல் பண்றப்போ அத நம்ம பண்ண மாட்டோம். நம்ம சீனியர்ஸ் தான் பண்ணுவாங்க. இல்ல ஆடிட்டர் தான் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இத ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? 0லேருந்து 90% ஒர்க் நான் பண்ணிட்டேன். அந்த 10% ஒர்க் நான் பண்ணல. ஏன் நீங்க பண்ணல அத? ஏன் மெயினான அந்த ஒர்க்க தரமாட்றாங்க? ஏன்னா, அந்த 10% ஒர்க்கு காப்பி பேஸ்ட் ஒர்க் கிடையாது. ஆனா, அந்த 90% நீங்க பண்ண ஒர்க்கு காப்பி பேஸ்ட் ஒர்க். அக்ரி ஆர் நாட்? நம்ம எப்படி அவங்கள குறை சொல்ல முடியும் அதுல? நீங்க இப்ப இந்த பில் இப்படி வந்துச்சுன்னா, இது இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணணும். அது சிங்கிள் என்ட்ரியா இருந்தாலும் சரி, டபுள் என்ட்ரியா இருந்தாலும் சரி, நீங்க அத அப்படி தான் ரெக்கார்ட் பண்ண போறீங்க. ஆனா, நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ண போறீங்க அப்படின்னா, என்ன அர்த்தம்? நம்ம கிளையன்ட் கவர்ன்மென்ட்க்கு டாக்ஸ் பே பண்ண போறாரு. அதுல கம்மியா பே பண்ணிட்டாலும் ப்ராப்ளம், அதிகமா பே பண்ணிட்டாலும் ப்ராப்ளம். ஆமா தானே? நீங்க தெரியாம, "சாரி சார் இந்த என்ட்ரி நான் தெரியாம போட்டேன். ஓ! இது ரிசிப்ட்டா? நான் தெரியாம இத பேமெண்ட்ல போட்டேன்." அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு விஷயம் எதோட இம்பாக்ட்டா இருக்கும்? ஏன் ஆடிட்டர் ஆஃபீஸ்ல தரமாட்றாங்கன்னு தெரியுமா? இப்ப புரியுதா? யார் பதில் சொல்றது கிளையண்ட்ஸுக்கு?
ஸோ அந்த ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மெயினான 10% ஒர்க்கை நீங்கள் பார்க்காததுக்கான ரீசன் இதுதான். ஆனால் எல்லாருமே பார்க்கலையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குன்னு அவங்க பிலீவ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஒர்க்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப அதுலருந்து நீங்க கொஞ்சம் வெளில வரணும் இல்லையா? இப்ப இந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ண சொல்றீங்க. இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்க மாரி இருக்கு. இந்த கான்செப்ட் வைஸ் எனக்கு புரியல. அப்படின்னு நீங்க ஆடிட்டர் ஆஃபீஸ்ல கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, தட் இஸ் நோட் த பாயிண்ட். நெறைய ஆடிட்டர் ஆஃபீஸ்ல சீனியர்ஸா இருப்பாங்க. அவங்களுக்குமே ஒரு சில விஷயம் தெரியாது. அது கண்டிப்பா நம்ம ஒத்துக்கணும். உனக்கு அதுல ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும், அந்த இடத்துல உனக்கு ஒரு டாமினேஷன் இருக்கும். இது வந்து எல்லா வொர்க்லயுமே இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஒரு பொண்ணு அப்படிதான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப பிரேக்குக்கு அப்புறம் ஆடிட்டர் ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ, அதனால நெறைய கொஸ்டின்ஸும் ரைஸ் பண்றாங்க. கொஸ்டினா ரைஸ் பண்ணல. அவங்க ஒரு ரெக்வெஸ்ட்டா கேட்கறாங்க. ஆனா, அவங்களோட சீனியர் வந்து அவங்கள டம்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அந்த பொண்ணு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஸோ, நான் உங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, அந்த ஜாப்க்கு நீங்க போயிட்டீங்க. என்ன பர்ப்பஸ்க்காக போனீங்க? எப்படியாவது அக்கவுண்டிங் கத்துக்கிட்டு, நம்ம வேற ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்றதுக்காக போயிருக்கீங்க. அப்போ உங்க மெயினான கோல் என்ன? அக்கவுண்ட்ஸ கத்துக்கிறது. அவங்க சொல்லி தரலாம். வேற யார்ட்டயோ கேளுங்க. ஏன் அந்த இடத்துல நமக்கு ஒரு ஈகோ இருக்கு? நான் கடைசி வரைக்கும் அந்த கம்பெனிலயும், அந்த ஆஃபீஸ்லயும் ஒர்க் பண்ண போறது கிடையாது. நான் எப்படியும் ஸ்விட்ச் ஆகி அடுத்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். ஆமாம் தானே? நமக்கு ஏன் அந்த இடத்துல ஈகோ இருக்கணும்? நம்ம பண்ற எல்லாருமே பண்ற விஷயமும் இதுதான். நான் கத்துக்கிறதுக்கு தான் ஒரு இடத்துக்கு போயிருப்பேன். நான் ப்ராப்பரா கத்துருந்துருக்க மாட்டேன். இப்போ நீங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அந்த கோர்ஸ நீங்க ப்ராப்பரா அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி நெறைய ஆஃபீஸ்ல சொல்லி தர மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட். ட்ரூ. நான் அத அக்ரி பண்றேன். ஏன் சொல்லி தர மாட்டாங்க? எவ்ரி ஒன் ஃபேஸிங் திஸ் ப்ராப்ளம். அதனால தான் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஆடிட்டர் ஆஃபீஸில் போனால் எல்லாமே கற்றுக்கலான்ற மித்தை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ஒரு ஒர்க்கை சர்ச் பண்ணுங்க. அந்த ஒர்க்குக்கு போங்க. அந்த ஒர்க்கோட நேச்சர் என்ன? என்ன மாதிரியான பிஸ்னஸ் அங்கே பண்ணுறாங்கன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். அடுத்து நீங்கள் என்ன ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும். நீங்கள் திரும்பி அந்த ஜாப் கண்டினியூ பண்ணாமல் ஸ்விட்ச் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஏன் நீங்கள் கடைசி வரைக்கும் அவங்க சொல்லி தரணும் சொல்லி தரணும்னு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? போக போக உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்களா? நோபடி வில் டீச். ட்ரூ. யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் நம்ம அங்கே ஒர்க் பண்ணணும்? என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் லேர்னிங்காக தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அங்கே எனக்கு லேர்னிங்கே இல்லைன்னா ஏன் ஒர்க் பண்ணணும்? ஏன்னா அந்த இடம் எனக்கு கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. ஆமாம் தானே? நான் எதிர்பார்த்த விஷயம் அங்கே இல்லை. ஏன் அப்போ நம்ம அங்கே இருக்கணும்? மேக் டிபென்சி ஃபார் லாங் ரன். தட்ஸ் ட்ரூ. உண்மை. இவனுக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் நம்மளே டம்ப் பண்ணிடுவானே. ஏன்னா எனக்கே ஒரு சில விஷயம் தானே தெரியும். இதில் முக்கியமான விஷயத்த நல்லா கவனிங்க. அந்த 10% ஒர்க் அவங்க பண்ணுறாங்கன்னா தே ஆர் யூஸ் டு இட். அவங்க ஆல்ரெடி அதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் 90% ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். ஆனால் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, அதை ஆல்ரெடி மற்றவங்க பண்ணதை திருப்பி ரிப்பீட்டேட் பண்ணாமல் அதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த 10% ஒர்க் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா? நான் என்னோட ஜாப்ல என்ன தப்பு பண்ணியிருக்கேன்றது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ப்ராப்பரான நாலேட்ஜ் இருந்தா தானே எனக்கு தெரியும். கரெக்ட் தானே நான் சொல்றது? நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு தப்பு நீங்க பண்ணிட்டீங்கன்னா, பை மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது என்ன தப்புன்னு உங்களால ரியலைஸ் பண்ண தெரியணும். அந்த தப்புக்கான சொல்யூஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். அப்பதான் உங்களால அந்த 10% ஒர்க்க நீங்க டேக் ஓவர் பண்ண முடியும். இதுதான் ஒரு பெரிய மிஸ்ஸிங் கேப்பா நான் சொல்றேன். நமக்கு ஒரு புக் நாலேட்ஜ் இருக்கு. அந்த புக் நாலேட்ஜ்ல நம்ம ரியலான ஒரு இன்வாய்ஸ பார்த்திருக்க மாட்டோம். ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டோம். ரியலான மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகல அப்படின்னா, என்னவா இருக்கும்? கேப்பிட்டல் நான் ஒரு வேள மைனஸ் பண்ணிட்டேனா? அல்ல ப்ராஃபிட் சரியா போடலையா? இல்லன்னா அந்த டெப்டார், கிரெடிட்டார் மாத்தி போட்டேனா? அந்த கன்ஃப்யூஷன் இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கும். கரெக்ட் தானே? யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? டெப்டார், கிரெடிட்டார் எனக்கு இப்போ வரைக்கும் டவுட் தான். ஆமாம் தானே? ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு புக்கிஷா படிச்சுட்டோம். அத ரியலா பார்க்குறப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு பயம் வருது. நம்ம வேற வேலைக்கு ஸ்விட்ச் ஆகுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பயம் வருது. அதுக்கு இதுதான் ரீசனே. ஒரு கான்சிக்வென்ஸ நம்மளால ஃபேஸ் பண்ணது கிடையாது ரியல் டைம்ல. ஒரு பயம். ஜிஎஸ்டி தப்பா பண்ணிட்டா நோட்டீஸ் வந்துட்டா நம்ம என்ன பண்றது?
அது வரலனாலும் நம்மள அப்படிதான் டியூன் பண்ணியிருப்பாங்க. நீயே ஏதாவது பண்ணி தப்பு பண்ணிட்டேன்னா யார் இதில மாட்டுறது? கரெக்ட்டா? ஸோ 70% ஆஃப் அக்கவுண்டிங் கிராஜுவேட்ஸ்க்கு அவங்களோட வொர்க் என்னன்னே தெரியறது கிடையாது. அவங்க அதுக்கு ப்ரிப்பேர்டாவும் இல்ல. ஆனா, நீங்க ஒரு கம்பெனில போய் ஹையர் ஆகுறீங்க. ஒரு டாப் 4 கம்பெனிஸ் இருக்குன்னா அக்கவுண்டிங்ல, அந்த கம்பெனில நீங்க போய் ஹையர் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி உங்கள்ட்ட என்ன பார்க்குறாங்க? ஃபர்ஸ்ட் உங்க ரெஸ்யூம பார்க்குறாங்க. உங்க ஸ்கில்ஸ் பார்க்குறாங்க. கரெக்ட் தானே? அந்த இடத்துல நீங்க கோல்டு மெடலிஸ்டான்னு பார்க்குறாங்களா? நீங்க டிஸ்டிங்ஷன் படிச்சிருக்கீங்களா? நீங்க நீங்க காலேஜ்ல டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்காங்கன்னு பார்க்குறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்க தேடுறது ஒரு சொல்யூஷனான ஒரு பெர்சன. இதெல்லாம் மெயின்டெயின் பண்றது எனக்கு ஒரு பேரியரா இருக்கு. இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள நான் ஹையர் பண்றப்போ, எனக்கு அந்த அந்த வொர்க் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். என்னோட வொர்க் ஃப்ரீ ஆகும்னு தான் அவங்க ஒரு ஆள ஹையர் பண்றாங்க. ஸோ அந்த கேப்பபிலிட்டி நம்மகிட்ட இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாப் நமக்கு கிடைக்கும்ல. அந்த ஜாப் நமக்கு கிடைக்குன்றத விட, நான் டிமாண்ட் பண்ற சேலரில எனக்கு அந்த ஜாப் கிடைக்கணும். அக்ரி ஆர் நாட்? அந்த இம்ப்ரெஷன் நீங்க அவங்களுக்கு அந்த இன்டர்வியூல குடுக்கணும். அந்த இடத்துல போயிட்டு வாட்சிங் டிவி, கார்டனிங் போடுறது எவ்வளோ அபத்தமா இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒருத்தவங்க ஒரு ஆள ஹையர் பண்றாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு யோசிக்கிற விஷயம், அவங்களுக்கு அது ஒரு பெரிய பேரியரா இருக்கு. ஒரு பெரிய ப்ராப்ளமாவும் இருக்கு. ஏன்னா ஒரு ஆள் இல்ல. ஒரு வொர்க்குக்கு அந்த இடத்து ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா, அப்ப அவங்களால ப்ராப்பரா மத்த வொர்க்க கனெக்ட் பண்ண முடியாதுன்னு தானே அர்த்தம். புரியுதா நான் சொல்ல? ஒரு கம்பெனி இருக்குன்னா, ஏன் ஒரு ஒரு பொசிஷன் ஒரு ஜாப் ரோல் குடுக்குறாங்க? எல்லாராலயும் எல்லா வொர்க்கையும் பண்ண முடியாது. மத்த ஜாப் ரோல்ல இருக்கவங்கள தூக்கி இந்த ஜாப் ரோல்ல போட முடியாது. ஆனா, நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியா இருந்தாலும், இண்டஸ்ட்ரியா இருந்தாலும், எல்லா ஜாப் ரோல்ஸுமே இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். கரெக்ட் தானே நான் சொல்றது? கரெக்ட்டா? எஸ். ஸோ நம்ம காமனான பண்ற மிஸ்டேக்ஸ். ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறோம் அப்படின்னா, அதில தப்பான ஹிட்ஸ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடுறது. கரெக்ட்டா? யாரெல்லாம் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க? இது எல்லாமே இன்டர் கனெக்டட். நீங்க பண்ற ஒரு மிஸ்டேக்கு கனெக்டடாவே இருக்கும் பாருங்க. அதனால தான் புக் கீப்பிங் இம்பார்ட்டன்ட். நீங்க பண்ற அந்த 90% வொர்க் நான் சொல்றேன் இல்லையா? அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ற புக் கீப் பண்றீங்க பார்த்தீங்களா? அதுல ஒரு சின்னதா நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே, அது உங்களுக்கு ஐடிசி மிஸ்மேட்ச் ஆகும். ஐடிசி மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஜிஎஸ்டி ஃபைலிங் டைம்ல அது உங்களால ப்ராப்பரா ஃபைல் பண்ண முடியாது. அதுல கண்டிப்பா ஒரு எரர் காமிக்கும். அந்த அந்த டைம் என்ன எரர்ன்னு நீங்க பார்க்கறதுக்கே உங்களுக்கு பாதி நாள் போயிடும். அதனால தான் அந்த 10% வொர்க் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஸ்மால் மிஸ்டேக்க நீங்க இக்னோர் பண்ணிட்டு ஃபைல் பண்ணாலுமே, உங்களுக்கு கரெக்ஷனுக்கு மறுபடியும் நோட்டீஸ் ரிசீவ் ஆகும். அந்த இடத்துல உங்களோட சீனியர் என்ன சொல்வாங்க? "நான் அப்பயே சொன்னேன் அவன்ட்ட அந்த வேலைய குடுக்காதீங்கன்னு. இப்ப தப்பா போட்டான் பார்த்தீங்களா? திரும்பி என்ட்ட தானே அத குடுக்குறீங்க." யாரெல்லாம் இத ஃபேஸ் பண்றீங்க எவ்ரி டே? மிஸ்டேக் பண்றது தப்பு கிடையாது. நீங்க மிஸ்டேக் பண்ணா தான் லேர்ன் பண்ண முடியும். அதுக்காக மத்த கிளையன்ட்டோட வொர்க்ல நம்ம மிஸ்டேக் பண்ணி, அவங்க பெனால்டி பே பண்ற மாதிரி நம்ம பேர் பண்ணக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? ஸோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா, உங்களோட ஜாப் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். அந்த இடத்துல உங்களால சர்வே பண்ண முடியாது. ஸோ நீங்க அடுத்த ஜாப் போறப்போ உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கலனாலும், வேற ஆப்ஷனே இல்லன்னு கிடைக்கிற ஜாபுக்கு வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கு. இதுதான் ரியல் ஜாப் வொர்க்ல நடக்கிற விஷயங்கள். மெயினான விஷயம். நீங்க ஒரு அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஜிஎஸ்டிய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமா தானே? யாரெல்லாம் ஜிஎஸ்டி வச்சு இப்பயுமே வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஜிஎஸ்டி வந்துருச்சு. ஏன் எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஜிஎஸ்டி வந்துருச்சு? ஏன்னா எல்லா டிரான்சாக்ஷனுமே ஜிஎஸ்டி வச்சு தான் வருது. ஸோ நான் கண்டிப்பா ஜிஎஸ்டி ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஜிஎஸ்டி பார்த்தா எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்? ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதுக்கு ஒரு ஃபார்மேட் கிடையாது. அப்பப்போ மாத்திட்டு இருக்காங்க. ஆமா தானே? ஸோ இந்த ஃபார்மேட், ப்ளூ பிரிண்ட் எது வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குன்னு தெரியுதா?
ஆனால் ஜிஎஸ்டியை பற்றி நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் அப்டேஷன் தான். அது ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்கே கிடையாது. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கான்செப்டாக தான் இருக்கும். எப்படி வந்து லாஸ்ட் இயர் இப்போது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோன்னா லாஸ்ட் இயர் வந்து வேற ஒரு ஸ்லாப் ரேட் இருக்கும், அப்கமிங்கில் வேற ஒரு ஸ்லாப் ரேட் இருக்கும். ஆனால் அந்த ஸ்லாப் ரேட் பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா இது நம்ம படிக்கும்போது நம்ம காலேஜில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து சர்சார்ஜ் வேற மாதிரி இருக்குது. என்ன ரீசன்? ஏன்னா உங்களுக்கு அப்டேஷன் இல்லை. அப்போ நான் கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணுமானா ஆமாம், லேர்ன் பண்ணி தான் ஆகணும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் இப்பயும் சொல்கிறேன், எதுக்குமே அக்கௌண்டிங்கில் ஃபார்மேட் கிடையாது. அக்கௌண்டிங்க்கு ரூல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி புக் கீப் பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் அதையுமே நம்ம யாரும் பண்ணுறது இல்லைன்றது தான் ரியாலிட்டி. அதனால தான் மிஸ்டேக்கே வருது. ஒரு ஃபார்மேட் நம்மளே ஒன்று உருவாக்கிக்கிறது, அந்த ஃபார்மேட்டில் இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கவங்க பண்ணிட்டு போயிருப்பாங்க, அதை பார்த்து நம்ம காப்பி பண்ணுறது. இதுதான் ப்ராப்ளம். ஸோ அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். எப்படி க்ரியேட் பண்ணும்? நம்ம சின்னதாக எக்ஸ்பென்சஸையோ இல்லை ரிசீவபிளையோ தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட்டை அது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடும். அந்த ப்ராஃபிட் நம்மளோட ரிப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக கொலாப்ஸ் பண்ணும், மிஸ்லீடிங் கண்டிப்பாக பண்ணும். இதோட பெரிய இம்பேக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு பேலன்ஸ் ஷீட் இஸ் இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கு மட்டும் பேலன்ஸ் ஷீட் கிடையாது. இப்போ உங்களோட கம்பெனி லிஸ்டட் கம்பெனியாக இருக்குன்னா உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து வர பீப்புள் ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் பேலன்ஸ் ஷீட். புரியுதா? ஒரு இன்வெஸ்டராக இருக்கானா அவன் ஒரு கம்பெனியில் என்னத்தை ஃபஸ்ட்டு பார்ப்பான்? இவங்க எவ்வளோ அசெட்ஸ் வச்சுருக்காங்க, இவங்க எவ்வளோ லயபிலிட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஆஸ் அ இன்வெஸ்டராக அவன் இவ்வளோ பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஆஸ் அ அக்கௌண்டண்ட்டாக நீங்களே அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம் தானே? இப்போ நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, உங்கள் கம்பெனியில் எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்குன்னு எனக்காக நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? நோட் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் கம்பெனி யார் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கு, எதுக்காக கடன் வாங்கியிருக்கு, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க. ஆனால் இங்கே ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க, அங்கே கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குன்னு கூட பார்க்க மாட்டோம். ஏன் பார்க்கல? நீங்கள் தான் டே டு டே டிரான்சாக்ஷன் நீங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. 90% ஒர்க் நான் பார்க்குறேன், 10% ஒர்க் மற்றவங்க பார்க்குறப்போ உங்களுக்கு கோவம் வருதுல்ல? ஏன் அந்த 90% எவ்வளோ ஒரு பெரிய ஸ்கேலில் நம்ம பார்த்தோன்னா அதுதான் பெரிய ஒரு பை சார்ட்டில் பார்த்தோன்னா அதுதான் ஒரு பெரிய பாட்டாக இருக்கும். அந்த பெரிய பாட்டில் இருக்க சின்ன விஷயத்தையே நம்ம நோட் பண்ணல. ஏன்னா அது சாஃப்ட்வேர் டேக் ஓவர் பண்ணிடுச்சு, நீங்கள் கையால் எழுதலை. கரெக்டா? என் வேலை டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் ஷீட் ட்ரையல் பேலன்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்துருச்சு, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. நான் ஏன் பார்க்கணும்? என் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அப்போ இன்னொரு ஒர்க்குக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆகுறீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு அந்த ஒர்க் புதுசாக தெரியுது. நீங்கள் ஒரு பேயபிள் ரிசீவபிளாக இருந்தாலும் உங்களால் அங்கே நிறைய லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கேஷியராக இருந்தாலும் அங்கே உங்களால் எல்லாத்தையும் லேர்ன் பண்ண முடியும். ஆனால் நம்ம லேர்னிங்க்கு தயாராக இல்லை. இன்னைய டேவோட ஒர்க் எப்போ நம்ம முடிப்போம், எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம், எப்போ லீவ் வருதுன்னா நம்ம பார்ப்போம். அடுத்த விஷயம் அப்புறம் தான் நமக்கு தெரியும், சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும், வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகணும். ஸோ ஆக்சுவலாக கம்பெனி நம்மகிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? கம்பெனி லுக்கிங் ஃபார் சொல்யூஷன் ப்ரொவைடர், நாட் சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டர். ஒரு சாஃப்ட்வேர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏன் அவங்க ஒரு ஆளை ஹையர் பண்ணணும்? 8000 ரூபா கொடுக்குறதே அப்போ பெரிய விஷயம் தானே? ஆமாவா இல்லையா? ஜஸ்ட் அந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் அதில் என்ட்ரு தான் பண்ண போகிறீங்க. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்குது? 30,000 பர் மந்த், 50,000 பர் மந்த். ஆனால் எதுவுமே நீங்கள் மேனுவலாக பண்ணுறதில்ல, நீங்கள் இன்டெப்த்தாக அதில் எதுவுமே பண்ணுறதே கிடையாது. கரெக்ட் தானே? ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த கரியர் கேப்புக்கும் நம்ம ஒர்க்குக்கும் என்ன என்ன ஒரு பெரிய பேரியர் நம்ம பார்த்துட்டோம். இதோட சொல்யூஷன் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ரியலான கேஸை லேர்ன் பண்ணலை. ரியல் கேஸ்னால் என்ன? நம்ம 12th முடிச்சிட்டோம்,
ஆர் எல்ஸ் நம்ம வந்து காலேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏதாவது ஸ்கில்ஸ் அப்டேஷனுக்காக போவாங்க. ஃப்ரெண்டு போவாங்க. கம்பெனி குடுக்குறதுக்கு நம்மளும் போணும். கரெக்ட்டா? அவங்க ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா, நமக்கு இருக்கிறது என்னது? டேலி கோர்ஸ். அந்த மாரி ஜாயின் பண்ணவங்க எத்தன பேர்? நான் கேட்கறது புரியுதா? என் ஃப்ரெண்டு ஏதோ கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டான். நான் தனியா வீட்ட விட்டு முடியாது. என் ஃப்ரெண்டு போறான்னா நானும் போலாம். அப்ப நானும் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். ஆனா அந்த கோர்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. எவ்வளோ டியூரேஷன் தெரியாது. அதில என்ன சொல்லி தராங்கன்னு எனக்கு தெரியாது. இப்பயுமே பாருங்க, வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆனா மட்டும் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கா? என் ஃப்ரெண்ட் ஏதோ ஜாயின் பண்ணி ஒரு கோர்ஸ் போயிட்டான். அதையே நானும் பண்ண போறேன். பண்ணிட்டு அவன மாரி நான் ஒரு வேலைக்கு போறேன். அப்படிதான் நம்ம இப்பயும் இருக்கோம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு ரீல் பார்ப்போம். இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 சேலரி கன்ஃபார்ம். அப்படிலேருந்து நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம். இந்த கோர்ஸ் பண்ணிட்டு 1,00,000 வாங்கிடலாமா? ஆனால் இந்த கோர்ஸையுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்களான்றது தான் இம்பார்ட்டன்ட். நம்மக்கிட்டே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆர்வமாக இருப்பாங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் நல்லாவே போகும். அதுக்கு அடுத்து அவங்க ஒரு பிரேக் எடுப்பாங்க. பிரேக்னா ஃபஸ்ட் அவங்க எடுக்க மாட்டாங்க. கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. ரெக்கார்டிங்கும் பார்க்க மாட்டாங்க. என்னைக்காவது இன்டர்வியூ போவாங்க பாருங்க. அப்போ வருவாங்க. நான் அந்த கிளாஸ்லாம் பார்க்கல. இல்லை வைவா வைவா வச்சுருக்கோம் அப்படின்றப்ப அப்போ எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க. ஸோ சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் ரியலான கேஸை பார்க்கணும். இப்போது நீங்கள் ஒரு கோர்ஸ் கற்றுக்கணும், உங்கள் ஸ்கில் அப்டேட் பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த கோர்ஸோட சிலபஸ் என்னன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் டேலி கிளாஸ் எல்லாருமே டேலி கிளாஸ் போயிருப்பீங்க. ஓகேவா? ஏன் நான் டேலியை இங்கே ப்ரொமோட் பண்ணல, அதை பற்றி ஏன் நான் சொல்கிறேன்னா, டேலியில் மட்டும்தான் டபுள் என்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸ்டாண்டர்டாக மீன்ஸ் ஒரு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமை யார் வேணாலும் ரெக்கார்ட் பண்ணலாம். கரெக்டாக? இது பேமெண்ட்னா பேமெண்ட்டில் எடுத்து போட போகிறாங்க. இல்லை இது வந்து பேயபிள்னா பேயபிள் எடுத்து போட போகிறாங்க. ஆனால் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது சிஸ்டமேட்டிக்கான ஒரு சிஸ்டம். இதை நீங்கள் டேலியில் மட்டும்தான் ஸ்டாண்டர்டாக லேர்ன் பண்ண முடியும். அந்த ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அடுத்து நீங்கள் எந்த ஜாப்ஸ் வச்சானாலும் என்ன மாதிரியான அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருந்தாலும் உங்களால் அதை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு அப்டேஷனாக தான் அது உங்களுக்கு இருக்குமே தவிர அது உங்களுக்கு ஒரு பெரிய பேரியராகவோ ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. அதை நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இந்த செக்ஷன் இதோட முடியுது. அப்கமிங்கில் என்ன மாதிரியான ஒர்க் ஷாப் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை நீங்கள் கமெண்ட்லேயோ இல்லை வந்து அப்புறமா எங்களுக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டாவோ பண்ணிங்கன்னா வி வில் மேக் அனதர் ஒரு ஃப்ரீ லைவ் ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், நான் ஒரு நல்ல ஜாப் நிஜமாலுமே போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டே ஹியர். இல்லை எனக்கு இது வரைக்கும் இது போதும், இதுதான் நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னா திஸ் இஸ் இனஃப். Now I invite Ms. Kirti ma'am to explain about Excel and Advanced Excel Power BI. Kirti ma'am. Kirti ma'am, are you there? Am I audible to you? Yes, ma'am. Yes, please continue the section. Happy evening, all. Can you hear me? Okay. So I'm Prithika from Rishi Tax Bazaar. 2 years வந்து நான் ரிஷி டாக்ஸ் பஜார்ல ஒரு ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ அது மட்டும் இல்லாம எக்ஸல், பேசிக் எக்ஸல் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸல் கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு இன்டர்வியூ நம்ம போறோம் அப்படின்னா, ஸோ ஏன் வந்து எல்லாரும் எக்ஸல் அப்படின்றது வந்து ரொம்ப மேண்டட்டரியா வச்சிருக்காங்க அப்படின்னு யாருக்கா தெரியுமா? ஸோ எக்ஸல் அப்படின்றது வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கீர்த்தி மேம், அப்படின்றது கிடையாது. சாரி டு இன்டரப்ட். உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகல. நான் இப்போ தான் அதுக்கான அக்சஸ் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ப்ரெசென்ட் யுவர் ஸ்க்ரீன். ஓகே மேம். எஸ், ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே, ஸோ நம்ம இன்டர்வியூ அப்படின்னு போகும்போது எக்ஸல் அப்படின்றது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்டா வந்து எல்லாரும் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இல்லாம எல்லா எந்த ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து காமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து போற ஒரு ட்ராக் பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் மாதிரி டேலி கோர்சஸ் அந்த மாதிரி அக்கௌண்டிங் ரிலேட்டட் கோர்சஸ் பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ காமர்ஸ் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க போவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி கோர்ஸ் போவாங்க. ஆனா வந்து எக்ஸல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம எக்ஸல் வந்து காமனா வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருக்கா தெரியுமா? எனிவன்? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா இல்ல பிரேக் ஆகுதா? Voice is audible? Okay. Okay. So anyone? சொல்லலாம். ஏன் வந்து எக்ஸல் வந்து காமனா எல்லாருமே யூஸ் பண்றாங்க? எந்த ஒர்க் நம்ம எந்த ஒரு இன்டர்வியூ போறோம் அப்படின்னாலும், ஸோ இன்டர்வியூவர் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கிற கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸல் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப மேண்டட்டரியா வச்சிருக்காங்க. ஸோ எனிவன்? யாருக்காவது அந்த ஏன் எக்ஸல் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்றது தெரியுங்களா? சரி, ஓகே. சோ ஏன் வந்து எக்ஸல் இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்மளோட ஒர்க்க வந்து ரொம்ப வந்து மினிமைஸ் பண்றதுக்கு. ஓகேவா? சோ எல்லா ஒர்க்கையுமே வந்து மேனுவலா உட்கார்ந்து பண்ணாம, சோ மேனுவலா நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து கிடையாது. சோ எக்ஸல பொறுத்தவரையுமே வந்து, சோ நீங்க மேனுவலா பண்ண வேண்டிய ஒர்க்க எல்லாத்தையுமே வந்து ரொம்பவுமே சிம்பிளாவுமே வந்து பண்றதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸல் அப்படின்றது யூஸ் பண்றோம். சோ இன்னுமே நம்ம அட்வான்ஸ்டா போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அட்வான்ஸ் எக்ஸல்ல இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பவர் பிஐ கோர்சஸ் எல்லாமே வந்து நம்ம இது பண்றோம். சோ பவர் பிஐ கோர்சஸ்ல வந்து இன்னுமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சோ இப்போ ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. சோ அந்த கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா லைக் சோ கம்பெனில வந்து நம்ம ஒரு 4 ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சோ 4 ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்றோம். சோ அந்த 4 ப்ராடக்ட்ல வந்து எக்ஸாம்பிள் வந்து நிறையவே இருக்கும். ஓகேவா? சோ ப்ராடக்ட் வந்து நம்ம எவ்வளவு ப்ராடக்ட் வேணாலும் நம்ம சேல் பண்ணலாம். சோ வித்தின் அ செகண்ட்ல நம்மளுக்கு வந்து நம்மளோட என்டையர் கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளவுன்றது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம சோ நம்ம எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கோம், சோ எந்த ப்ராடக்ட் வந்து ஹையஸ்டா சேல் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட் ரொம்ப லோயஸ்டா சேல் ஆயிருக்கு. சோ இப்போ எக்ஸாம்பிள் ஹையஸ்டா சேல் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம், சோ இன்னுமே நம்ம அதிகமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னுமே அதிகமா அந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து சேல் பண்ணணும். ஓகேவா? சோ லோயஸ்டா இது நமக்கு வந்து சேல் ஆயிருக்கும் அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இல்ல அப்படின்னா அதை கொஞ்சமா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம அதை வந்து சேல் பண்ணுவோம். ஓகேவா? சோ அப்போ அந்த விஷயத்த நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு
எக்ஸல் டேஷ்போர்ட் மூலியமா நம்மளால அந்த பவர் பிஐ யூஸ் பண்ணி நம்மளால வித்தின் அ செகண்ட்ல நம்மளால என்டையர் அந்த கம்பெனியோட ப்ராசஸ வந்து நம்மளால பார்க்க முடியும். லைக் விஷுவலி நம்மளால எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? சோ அதுக்காக தான் நம்ம அந்த பவர் பிஐ அப்படின்ற டூல் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ எக்ஸலுமே நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்ம மேனுவலா பண்ண வேண்டிய ஒர்க்கை ரொம்ப சிம்பிளா பண்றதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸல் யூஸ் பண்றோம். அதனாலதான் நம்ம என்ன இன்டர்வியூ நம்ம போகும்போது இன்டர்வியூ நம்ம கிட்ட கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நம்ம எப்பவுமே நம்ம ஒரு இன்டர்வியூ நம்ம போறோம் அப்படின்னும் பொழுது சோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? சோ வாட் இஸ் மீன் பை எக்ஸல் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து எக்ஸல்னா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது கொஞ்சம் லென்த்தா நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம சொல்லாம லைக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணணும். சோ அந்த கிறிஸ்பான ஆன்சர்ல வந்து எல்லாமே இருக்க மாதிரி பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி இல்லாம இப்போ வந்து இன்டர்வியூ நம்ம கிட்ட கேக்குறாங்க. சோ டேட்டா என்ட்ரி உங்களுக்கு தெரியுமா? சோ டேட்டா என்ட்ரி பத்தி நீங்க வந்து இத ஆல்ரெடி நீங்க வந்து பாத்துருக்கீங்களா? இல்ல ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ டேட்டா என்ட்ரின்றது வந்து நம்ம எக்ஸல்ல அதிகமா யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஆனா வந்து டக்குன்னு நம்ம கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்கும் பொழுது நமக்கு அந்த விஷயம் வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? சோ நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா? நம்ம யூஸ் பண்ணிருப்போம். பட் ஆனா அது என்ன நேம்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதா நமக்கு தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி பிவோட் டேபிளா இருக்கட்டும், வி லுக்கப்பா இருக்கட்டும், ஹெச் லுக்கப்பா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேவா? சோ அது கேட்கும் பொழுது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல அப்படின்னா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ பிவோட் டேபிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சோ எல்லாமே நம்மளால ஈஸியா இப்போ ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்கு. ஓகேவா? சோ கம்பெனியோட லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாஸ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம பிரிச்சு பிரிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு சோ இது இவ்வளோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனில ஒரு 50+ எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. சோ 50+ எம்ப்ளாயிஸ்ல எனக்கு அந்த பர்டிகுலரா ஒரு எம்ப்ளாயோட டீடைல்ஸ் வந்து நான் பார்க்கணும். சோ அவங்க எவ்வளவு வந்து சேல் பண்ணிருக்காங்க. இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு சேல் பண்ணிருக்காங்க. சோ அந்த டீடைல்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியா பார்க்கணும். ஓகேவா? சோ இதே மாதிரி வி லுக்கப் ஹச் லுக்கப் நம்ம வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ இன்டர்வியூ போறோம் அப்படின்னும் போது இன்டர்வியூல ஏன் இதே கொஸ்டினே நமக்கு வந்து திரும்ப திரும்ப கேக்குறாங்க அப்படின்னும் போது ஒருவேளை அது கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு வந்து சில பேர் வந்து யோசிச்சிருக்கலாம். பட் ஆனா அது அப்படி கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ வந்து இப்போ வி லுக்கப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வி லுக்கப் இருக்கு, எக்ஸ் லுக்கப் இருக்கு, ஹெச் லுக்கப். சோ இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குன்னும் போது சோ இப்ப வி லுக்கப் யூஸ் பண்றது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அதே மாதிரிதான். ஓகேவா? லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குன்னும் போது சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பர்டிகுலரா அந்த டேட்டாஸை மட்டும் நம்மளால பர்டிகுலர் பர்சனோட டேட்டாஸை மட்டும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இது எல்லாத்துக்காகவும் தான் நம்ம வந்து எக்ஸல் அண்ட் பவர் பிஐ கோர்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? சோ நம்மள இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க உங்களோட ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னுமே நீங்க நல்லா டெவலப் ஆகலாம். ஓகே, தேங்க்யூ. Thank you, Kirti ma'am. Now I invite Mrs. Sureka ma'am to explain about accounts, master accounting and 3-in-1 accounting software. ஹாப்பி ஈவினிங் ஆல். என்னோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? ஓகே. ஸோ ஐ எம் சுரேகா. இப்போ மாஸ்டர் அக்கௌண்டிங் எசென்ஷியல் அண்ட் 3-in-1 கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாஸ்டர் அக்கௌண்டிங் எசென்ஷியல் கோர்ஸ்ல என்ன மாதிரியானதெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம், என்னெல்லாம் பார்ப்போம், என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஆஃப் அக்கௌண்டிங்ல இருந்து உங்க ஃபுல் பேக்கடா மாஸ்டர் அக்கௌண்டிங்னா என்ன அது ஃபுல் டீடைல்டா பார்ப்பீங்க. பேசிக் என்ன, அது ஒரு நார்மலா ஒரு கம்பெனில வந்து நீங்க ஒரு அட்மின் போஸ்டிங்ல போறீங்க அப்படின்னா நீங்க எப்படி வந்து உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணணும், டிரான்சாக்ஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், இதை பத்தின ஃபுல் டீடைலா வந்து மாஸ்டர் அக்கௌண்டிங்
கிளாஸஸ்ல பாப்பீங்க. ஒரு டேலி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், டேலில எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், ட்ரையல் பேலன்சஸ் எப்படி பார்க்கணும், இப்படி வந்து ஃபுல்லாவே வந்து மாஸ்டர் எசென்ஷியல்ஸ்ல வந்து நீங்க பாப்பீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 3-in-1. 3-in-1 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் அக்கௌண்டிங்ல டேலி பிரைம் அண்ட் ஜோஹோ புக்ஸ் அண்ட் பிஸி அக்கௌண்டிங் இந்த 3 சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லயும் எப்படி வந்து அக்கௌண்டிங் ரிலேட்டட்ல ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ ஒரு சிம்பிளா ஒரு கம்பெனியோட ஃபுல் டிரான்சாக்ஷன்ஸுமே இந்த 3 ஆப்ஸ்லயும் வந்து நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ நீங்க டேலி பிரைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸுமே டேலி பிரைம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ அப்கமிங்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜோஹோ அண்ட் பிஸி வந்து ரொம்ப நீடடா இருக்கு. ஓகேவா? இப்ப பிஸி நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸில என்ன மாதிரியான கம்பெனிஸ்ல ஒர்க் அவுட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்றாங்கல்ல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு ரீட்டைலருக்கோ இல்ல செல் அவுட் பண்ற பர்சன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிஸில ஒர்க் அவுட் பண்றாங்க. ஜோஹோல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல டே பை டே நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸா இருக்கட்டும், ஒரே பிரான்ச்சஸ், ஒரு கம்பெனி வந்து நிறைய வேரியன்ட்ல பிரான்ச்சஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. சோ அவங்க எந்த பிளேஸ்ல வேணா இருந்துகிட்டு யார் வேணா ஜஸ்ட் லாகின் பண்ணி அந்த ஜோஹோன்ற ஆப் மூலமா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இந்த த்ரீ டூல்ஸ்மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்டிங்கோட சாஃப்ட்வேர்ஸ் தான். அப்கமிங்ல பாத்தீங்கன்னா இது 3மே வந்து ரொம்ப மேஜரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இது மூணுத்தையுமே லேர்ன் பண்ணி இப்ப நம்ம ரிஷி டாக்ஸ் விசார்ட்ல நிறைய பேர் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. லேர்ன் பண்ணிட்டு போன பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ்மே எல்லாருமே சொன்னாங்கன்னா இந்த பிஸி சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு அண்ட் அவங்களுக்கு ஜாப்ஸ் ரிலேட்டடா பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பத்திலாம் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அங்கே உங்களுக்கு மேண்டேட்டரி தேவைப்படுற விஷயம் என்னென்னா எக்ஸல். பேசிக் எக்ஸல் ரொம்ப நீடட். என்ன தான் அங்கே ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வச்சுருந்தாலும் இல்லை அவங்க ஒரு ஓன் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணி இருந்தாலுமே எக்ஸல் ஒர்க்கு கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஒரு விஷயம், எக்ஸல் தானே எனக்கு அது தெரியும். ஆனால் நீங்கள் நிஜமாக ரெக்கார்ட் பண்ணுறப்போ அங்கே தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மாஸ்டர் அக்கௌண்டிங் கோர்ஸ்ன்றது வந்து பேசிக் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பேசிக் அக்கௌண்ட் தான் நான் இவ்வளோ வருஷம் படிச்சேனே நீங்கள் கேட்கலாம். ஆனால் பேசிக் அக்கௌண்டிங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அக்கௌண்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணுறோம்னு சொல்கிறேன். இப்போ எடுத்தோடனே டேலினா இதுதான், இப்படி ரெக்கார்ட் பண்ணுங்க, ஒரு 10 டிரான்சாக்ஷன் 20 டிரான்சாக்ஷன் கொடுத்து இது பேமெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுங்க, இது ரிசிப்டில் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னா வேஸ்ட். அதனால எந்த யூஸ்மே கிடையாது. உங்க ஒர்க்ல போனதுக்கப்புறம் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை இது எதில் ரெக்கார்ட் பண்ணணும், நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? அப்போது 1 இயருக்கான டிரான்சாக்ஷனை நீங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அந்த 1 இயருக்கு டிரான்சாக்ஷனை என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருது, நீங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றத நீங்களே இங்கே கண்டுபிடிப்பீங்க. அதுக்கான சொல்யூஷனும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு லைவாகவே கிடைக்கும். இப்போ அதை பார்த்துட்டு இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு டவுட்னால உங்களால் இமீடியட்டாக லைவ் ரெக்கார்டிங் கிளாஸ்ன்றதுனால இமீடியட்டாக உங்களால் கேட்கவும் முடியும். சரியா? அடுத்து இதில் பிஸ்னஸ் லாவும் வரும். ஏன் பிஸ்னஸ் லா இதில் வருதுன்னா, ஒரு கம்பெனியை நான் ஒர்க் பண்ணுறேன், அந்த கம்பெனியோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, அங்கே வந்து என்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அங்கே நடக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக தேவை. அடுத்து கம்யூனிகேஷன். இப்போது ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் அனுப்புங்க, ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் இன்வாய்ஸை நம்ம அப்படியே போய் ஒரு மெயில் பண்ண முடியுமா? ஒரு கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்க முடியுமா? நான் இங்கேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த டீட்டெயில் வேணும், அனுப்புங்க. அங்கே ஒரு ப்ரொஃபஷனல் கண்டிப்பாக தேவை. அந்த ப்ரொஃபஷனலாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற விதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுவுமே நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்றதையும் இங்கே நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே டேலி வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாருமே சோஹோ புக்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாருமே பிஸி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வச்சிருக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸுமே அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போது அவங்க வச்சிருக்க சாஃப்ட்வேரை யூ ஹாவ் டு ஹேண்டில்ன்றது தான் அங்கே விஷயம். அதுக்காக தான் நாங்கள் உங்களை ஹையர் பண்ணுறோம் அப்படின்றது அவங்களோட மெயினான விஷயமா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பேரியருக்காக தான் இந்த 3 சாஃப்ட்வேர் நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறப்போ அது ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க்குன்னா அங்கே உங்களுக்கு இன்வென்ட்ரிஸே இருக்க போகிறது கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போது எல்லா டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா அங்கே என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குமோ அதை உங்களுக்கு கேஸ் ஸ்டடியாக கொடுத்து அதை நீங்களாவே இண்டிபெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறப்போ ஒரு ஃப்ரெஷர் ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
அது கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணுறப்பே உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வந்திருக்கும். அப்போ அங்கேயே நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் இருக்கும், நம்ம அந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். இதை நீங்கள் ரியலாக போய் மிஸ்டேக் பண்ணுறப்பையும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்களோட ஒர்க்கில். இந்த மிஸ்டேக் நான் ரெக்கார்ட் பண்ணுறப்பே பண்ணியிருந்தேன்ல அப்படின்னு. புரியுதா? ஸோ நவ் ஐ இன்வைட் மிஸ்டர் கௌதம் சார். Thank you, Gayatri. Thank you so much. As I said, எல்லாருமே ஆக்சுவலி கன்க்ளூட் பண்ணிடுறேன். விச் இஸ் ஒரு பர்சன்ஸாக பேசினது, விச் இஸ் கிருத்தியா இருக்கட்டும், இல்லை சுரேகாவா இருக்கட்டும், இல்லை காயத்ரி மேடமாக இருக்கட்டும். ஸோ காயத்ரி மேடம் இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, சிம்பிளி ஒரு ஸ்கில்ஸ் இல்லாம நம்மளால ஒரு கம்பெனில சர்வைவல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டோம், ஓகே எவ்ரிதிங் ஓகே அப்படின்னா அது மட்டும் போதுமா அப்படின்னு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டா லைக் நம்ம எதிர்பார்க்குற அந்த growth வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ அப்போ எவ்ரி டைம் வி ஹாவ் டு ப்ரூவ் அவர் செல்ஃப். ஓகேவா? அது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்றதை தாண்டி நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து லைக் நான் வந்து இது கத்துக்கலாமா அது கத்துக்கலாமான்னு யோசிக்கிறதை விட வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுங்க. ஓகேவா? ஸோ சின்னதா ஒரு ட்ரை பண்ணுங்க. லைக் ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி, அது இங்கன்னு இல்லை, லைக் ஓவராலா சொல்றேன், உங்களை எக்யூப் பண்றதுக்கு. லைக் உங்களுக்கு கேமிங்ஸ் பிடிக்குன்னா கேமிங்ஸ் ரிலேட்டடா ஏதோ இது பண்றது. ஸோ நீங்க என்ன க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றதுக்காக இன்வால்வ் ஆகுறது தான் இந்த மாதிரி கோர்சஸ்லாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கோர்சஸ் மூலயமா நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, விச் இஸ் உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். தெர்ஃப்டர் உங்களுடைய growth அண்ட் உங்க சொசைட்டில பாக்குற அந்த விதம் வந்து மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க எக்ஸல்ஸோ இல்லை பவர் பிஐயோ இல்லை சம்வாட் இந்த டேலி கோர்சஸோ இல்லை லைக் அக்கௌண்டிங் கோர்சஸோ லேர்ன் பண்ணிக்கிறது மூலியமா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஸ்கில்ஸ் உங்களை ஃபர்ஸ்ட் பிஃபோரா ஒருத்தவங்க வேற மாதிரி பார்த்திருப்பாங்க, ஆஃப்டர் தட் ஒன்று பார்த்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் பவர் பிஐ இருக்கட்டும், நான் சும்மா என்னோட கோர்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் சம்வாட் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பவர் பிஐல நீங்க ஏதோ ஒரு எக்ஸல்ஸ்ல போயிட்டு இல்லை டேட்டா என்ட்ரிஸ் மாதிரி காமிச்சிட்டு இருப்பீங்க. சடனா போயிட்டு உங்க ஓனர்ஸ் கிட்ட ஒரு டேஷ்போர்டா காமிக்கும் போது அது நல்ல ஒரு அட்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஏதோ ஒரு ஆக்ட பத்தியோ இல்லை புதுசா ஒரு அமெண்ட்மெண்ட் பத்தியோ பேசிட்டு இருக்காங்க. நீங்க அந்த டைம்ல இந்த அமெண்ட்மெண்ட் ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன், ஸோ இதுக்கு இந்த செக்ஷன்ஸ் வரும், இதுக்கு இந்த பர்சன்டேஜஸ் வரும் அப்படின்ற மாதிரி நீங்க இன்வால்வ்மெண்டா பேசுறப்போ அவங்க பாக்குற விதம் உங்களை மாறும். அது உங்களுக்கு பூஸ்ட் ஆஃப் தி கான்ஃபிடன்ஸ் தரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிருக்கோம். நானும் காயத்ரி மேடமும் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம் ஆடிட் எங்களுடைய ஆர்டிகல்ஸ் பீரியட்ல. ஓகேவா? ஓகே. ஸோ இது எதுக்காகனா ஷார்ட்டா அந்த கண்டினியூஷனுக்காக நான் இதை பத்தி பேசியிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்னை பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஆக்சுவலி ஐ எம் டேக்கிங் கிளாஸஸ் ஆஃப் டாக்ஸேஷன் இன் ரெசி டாக்ஸ் விசார்ட், விச் இஸ் என்னென்ன கோர்ஸ் கம்ப்ளீட் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா, விச் இஸ் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டாக்ஸேஷன்ஸ்ல உங்களுக்கு டிடிஎஸ் அண்ட் நோட்டீஸ், ஜிஎஸ்டி நோட்டீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும், இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும், ஒரு பேங்க்குக்கு லோன்ஸ் எப்படி ப்ரொவிஷனல் அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே கவர் ஆகும். நான் ஜஸ்ட் என்னோட கோர்ஸோட டீடைல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஆஸ் இட் இஸ் நான் சொன்ன மாதிரி இது வி ஹாவ் 2 மெத்தட் ஆஃப் சிலபஸ் வந்து பிரிச்சிருக்கோம், விச் இஸ் டாக்ஸேஷன் ரிலேட்டடாகவே 2 மெத்தட்ஸ்ல பிரிச்சிருக்கோம். ஸோ அது என்னென்ன மெத்தட்னா, ஒன்று வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். இன்னொன்று வந்து ஈவன் தான் நான் ஒரு அக்கௌண்டண்டா இருக்கேன், ஒரு ஆடிட்டர் லெவல்ல நான் ட்ரெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு மெத்தட். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சேலரி கேசஸ் வருது. இப்போ எனக்கு என்னோட கொலீக்ஸோ இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸோ வந்து எனக்கு ஃபைல் பண்ணித்தா அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பிகாஸ் அவங்க வந்து நீங்க அக்கௌண்ட்ஸ் ஜாப்ல தானே இருக்கீங்க, நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்க. பட் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை எனக்கு ஃபைல் பண்ண தெரியாது, இன்கம் டேக்ஸ்ல நாலேஜ் கிடையாது, அந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் இந்த கோர்சஸ் ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன எண்ட் ஆஃப் தி அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, விச் இஸ் உங்களுடைய சர்க்கிள்ஸ் ஆர் இல்லை உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்க இன்கம் டேக்ஸ் ஃப்ரீயா ஃபைல் பண்ணி தரலாம், அது பேமெண்ட் வாங்கிட்டு கூட பண்ணலாம். ஸோ இது என்னன்னா, ஒரு ஆடிட்டர் இல்லாம இண்டிபெண்டன்ட் பேசிஸ்ல யாரையும் டிபெண்ட் பண்ணாம, ஈவன் தான் ஒரு இண்டிவிஜுவல் கேசஸ்க்கு மட்டும் இல்லாம நான் இண்டிவிஜுவலா சில கிளைண்ட்ஸ் இல்ல என்னுடைய கம்பெனிலேயே நான் சில பேருக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி தரது எப்படி அப்படின்றது தான் ஓவரால் இந்த இதுல கவர் பண்ண போறோம். சிம்பிளா சம்மரியா நான் சொல்லிடுறேன். விச் இஸ் இந்த கோர்சஸ் இங்க பாக்குற எல்லாமே கவர் பண்ணுவோம். விச் இஸ் இன்கம் டேக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி அவுட்புட் என்ன சொல்றேன்னா, விச் இஸ் இன் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணுவோம்.
எங்கன்னா இன்கம் டாக்ஸ்னா என்ன, ஜிஎஸ்டினா என்ன, டிடிஎஸ்னா என்ன அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணி, அத நீங்க எப்படி ஃபைல் பண்ணணும், அத எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், அத எப்படி கால்குலேஷன் பண்ணணும், ஆ தென் அதோடைய அவுட்புட்ல கிளையன்ட்க்கு நீங்க அத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த கோர்சஸ்ல கவர் பண்ணுவோம். விச் இஸ் இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மீடியம் லெவல் கேஸஸ் எக்ஸெப்ட் ஒரு ஆடிட்டரை டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு அனதர் கோர்சஸ் இருக்கு. பட் அத நான் பிரசன்ட் பண்ணல. ஜஸ்ட் நான் சொல்லிறேன். ஓகேவா? ஸோ அந்த கோர்சஸோட டீடைல்ஸ் என்ன அப்படின்னா, சிம்பிள் ஒரு அட்வான்ஸ் டாக்ஸேஷன் பேசிஸ்ல தான் அத அ லைக் பிரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த சிலபஸ. ஸோ அது என்ன அப்டின்னா, இப்போ சில பேர் ஒரு சின்ன நோட்டீஸ் ஜிஎஸ்டிலேருந்து வந்தாலே அத பார்த்து பேனிக் ஆவாங்க. ஸோ அந்த மாரி நோட்டீஸஸ்லாம் எதுக்காக வருது? அதோட பர்ப்பஸ் என்ன? அண்ட் இன்கம் டாக்ஸ் நோட்டீஸஸ்லேருந்து வந்துச்சுன்னா, அதுக்கு எப்படி நம்ம ரிப்ளை பண்ணணும்? அண்ட் வாட் இஸ் கேபிட்டல் கெயின்? இல்ல ஒரு பேங்க்குக்கு என்னுடைய கம்பெனியோ, இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களோ பேங்க்குக்கு லோன் போறாங்க. பட் என்ன ரீசன்ஸ்னால அது ரிஜெக்ட் ஆகுது? ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணா அந்த லோன் அப்ரூவல் ஆகும். ஸோ இந்த பேசிஸ்லயும் அது கவர் பண்றோம். ஸோ இத வந்து 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். ஒண்ணு நார்மல் விச் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃபைலிங்ஸ். இன்னொன்னு வந்து அட்வான்ஸ் டாக்ஸேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்ப அட்வான்ஸ் டாக்ஸேஷன்ஸ்ல உங்களுக்கு பேசிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு தேர் ஆஃப்டர் கன்டினியூஷன்ஸ்ல வரும். பட் ஈவன் தோ எனக்கு இந்த இன்கம் டாக்ஸ் தெரியும், ஜிஎஸ்டி தெரியும், ஜிஎஸ்டிஆர் 1 தெரியும், 3V தெரியும், எல்லாமே கம்ப்ளீட் எனக்கு தெரியும் அப்படின்னா, யூ ஹேவ் டு மூவ் ஆன் டு அட்வான்ஸ் டாக்ஸேஷன். அந்த அட்வான்ஸ் டாக்ஸேஷன்ஸ்ல இந்த குறிப்பிட்ட அந்த டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்ணேன். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்றேன் அண்ட் நான் டீச் பண்றேன். ஸோ ஆஸ் இட் இஸ் எனக்கு தெரிஞ்சு ரிஷி டாக்ஸோட 22nd பேட்சஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஜாயின் ஆகுது. ஸோ 22 பேட்சஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரன் பண்ணிட்டோம். இதுல பாதி பேட்ச் நான் எடுத்தேன். ரிமைனிங் எல்லாமே காயத்ரி அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ ஓவரால் எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, விச் இஸ் நாங்க அந்த செயின் லிங்க் மாதிரி ஒண்ணு வடிவமைச்சிருக்கோம். லைக் எப்படின்னா, விச் இஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. கீர்த்தி வந்து டேக்கன் ஆர்ட்ஸ் எக்ஸல்ஸ். ஓகேவா? விச் இஸ் டேட்டாவ கலெக்ஷன் பண்றது, அந்த டேட்டாஸ இது பண்றது, அத கன்வெர்ட்டட் இன்டு பவர் பிஐல பண்ணுவாங்க. விச் இஸ் அது ஒரு வடிவமைப்புல வரும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ நீங்க எதுல இன்வால்வ் பண்ணுவீங்கன்னா, இந்த 3 சாஃப்ட்வேர்ஸ்ல இப்ப பேசின மாதிரி அந்த 3-in-1 கோர்ஸ்ல. ஸோ அந்த டேலி என்ட்ரிஸ் அண்ட் இல்ல ஜோஹோ புக் என்ட்ரிஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வரும். விச் மீன்ஸ் இந்த கோர்ஸ்க்குள்ள வரும். ஸோ அப்ப ஸ்டாச்சுட்டரி ஆங்கிள்ல வரும். விச் இஸ் வந்து ஜிஎஸ்டி கவர் ஆயிருக்கா, டிடிஎஸ் கவர் ஆயிருக்கா. ஸோ அப்ப அந்த செயின் லிங்க் என்னன்னா, ஒரு பர்சன் நார்மலா இப்பதான் 12th முடிச்சுட்டு வராங்க, இல்ல ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா, அந்த பர்சன்ஸ்க்கு எக்ஸல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி பவர் பிஐனா என்ன, அது என்ன மாதிரி கோர்ஸ்ல அக்கௌண்ட்ஸா கன்வெர்ட் பண்றோம், அக்கௌண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி ஃபைலிங் பண்றோம். ஸோ அந்த செயின் லிங்க் ரொம்ப அழகா இருக்கும். ஓகேவா? ஸோ இதைதான் மாடியூலா கன்வெர்ட் பண்ணி ஒரு ஒரு நார்மலா ஒரு 12th முடிச்சுட்டு வர பர்சனோ, இல்ல ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வர பர்சன்ஸுக்கோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஆங்கிள் இதை வடிவமைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்றத கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோர்ஸ் ஏத்த. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியும், எக்ஸல் தெரியும், பவர் பி. அப்ப நீங்க டைரக்டா யூ ஹேவ் டு கேம் இன்டு இந்த ஸ்டாச்சுட்டரி கோர்சஸ் விச் இஸ் ஜிஎஸ்டி, டிடிஎஸ். இல்ல எனக்கு ஜிஎஸ்டி, டிடிஎஸ் தெரியும், பட் ஆனா எக்ஸல் தெரியல, பவர் பி தெரியல. ஸோ யூ ஹேவ் டு சுவிட்ச் ஆஃப் டு பேக். ஸோ அந்த மாதிரி ஆங்கிள்லயும் நீங்க அந்த ஸ்ட்ரீம் லைன் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வடிவமைச்சிருக்குத நீங்க ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி ஆக்சுவலி இவ்வளோ மெம்பர்ஸ்க்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்றது. எனிவே தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ காய்ஸ். எல்லாருமே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. இதுவுமே லாஸ்ட் மினிட்ல நான் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே வந்து சொன்னால் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ தேங்க்யூ. நான் லாஸ்ட் மினிட்ல சொன்னாலும் நீங்கள் எல்லாருமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு டைமுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. தேங்க்யூ எல்லாருக்குமே. ஏன் தேங்க்யூனா, எங்களை பிலீவ் பண்ணி இவ்வளோ நேரம் இந்த ஒர்க் ஷாப் வந்துட்டு பேஷன்ஸாக நீங்கள் வந்து லிசன் பண்ணதே ஒரு ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த ஒர்க் ஷாப் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாருமே ஒரு டீமாக என்ன பண்ணியிருக்கோன்னா, எவ்ரிடே ஆர் எவ்ரி ஒர்க்கில் நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறோன்றது தான் நாங்கள் இங்கே கோர்ஸாகவே ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். அதுதான் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஜாப் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது, அதுதான் நம்ம இங்கே கோர்ஸாகவே டிசைன் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் அங்கே ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை நீங்கள் இங்கே கோர்ஸாக படிக்கிறப்போ இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு இங்கே கிடைக்கிறப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறப்போ அங்கே நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஃபீல் ஆக மாட்டீங்க. அதுதான் மெயினான கான்செப்ட். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்மினை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை அட்மினே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, குரூப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து கேட்கலாம்.
நம்மகிட்ட இருக்க கோர்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலா தான் இருக்கும். நான் வந்து இங்க என்னோட கோர்ஸ மட்டும் ப்ரமோட் பண்ணல. நான் ரியாலிட்டி என்னன்றத சொல்லிட்டு, இதெல்லாம் நாங்க சொல்யூஷனா குடுக்குறோன்றத நான் சொல்றேன். இப்போ நீங்க எங்க இன்ஸ்டிடியூட்ல தான் படிக்கணும்னு நான் சொல்லல. இப்போ நீங்க உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு நீங்க வேற ஏதாவது கோர்சஸ் வெளியில பார்த்தாலுமே, ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் சிலபஸ். அந்த சிலபஸ் உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுதா? ஒரு டெமோ கிளாஸ் கேளுங்க. எப்படி அந்த கிளாஸ் இருக்கும்? ஏன்னா இது ஆன்லைன்றதுனால யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்ப வந்து அம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் நெனச்சீங்களா? ஏன்னா நெறைய பேர் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்றதா சொல்லியிருந்தீங்க ஸ்டார்ட்டிங்ல. ம். அப்ப எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபியர் இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும்னு தெரியலையே! ஆமா தானே? அப்போ நீங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க. அது ஆன்லைன்ல இருந்தாலும், ஆஃப்லைன்ல இருந்தாலும் அந்த கோர்ஸ் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்கணும். ஸோ நம்ப குடுக்குற ஃபீஸுக்கான வொர்த்தபிலிட்டி அங்க இருக்கா? ஜஸ்ட் நான் போனேன், எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆனா போதும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க, உங்க ஸ்கில்ல நீங்க அப்டேட் பண்ணணும்னா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அதுதான் உங்களோட ஃபியூச்சர டிசைன் பண்ண போது. அந்த கோர்ஸ் கண்டிப்பா உங்க லைஃப் லாங் உங்க கூட வரப்போது. உங்களுக்கு அதுலருந்து நெறைய விஷயம் நீங்க கத்துக்க போறீங்கன்றப்போ, அப்ப அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான இருக்கணும். ஸோ இத பத்தி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அட்மின் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க பேசலாம். இல்ல நீங்களுமே டைரக்ட்டா அட்மினுக்கு கால் பண்ணலாம். இந்த ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மெம்பர்ஸ் வந்து அப்கமிங்ல எங்களோட கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா 10% டிஸ்கவுண்ட் ஐ வில் புரொவைட் யூ. அது நீங்க இந்த டைம் மட்டும் தான் ஆஃப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஏன்னா, நாங்க எல்லா கோர்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, அது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்ன்றது தான் மெயினான மோட்டோ. ரொம்ப அதிகமா சார்ஜ் கூடாது. அது ரொம்ப லாங் ரன்னாவும் இருக்க முடியாது. ஷார்ட் டைம்ல எவ்ளோ சொல்லிக் குடுக்க முடியுமோ, அத பேஸ் பண்ணி தான் நாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே வச்சிருக்கோம். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. இல்ல இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்டிலாம் கூட சொல்லுவாங்க. ஆனா, கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட் பிரைஸ விட நம்ம எல்லாமே ரொம்ப கம்மியா குடுத்துட்டு இருக்கோம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுக்கு குவாலிட்டி லேர்னிங் வேணுமா? இல்ல வந்து நீங்க வந்து கம்மியான ஃபீஸ்ல இருக்க ஒரு கோர்ஸ் வேணுமான்னு கேட்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் குவாலிட்டி லேர்னிங். கரெக்ட் தானே? ஓகே. தேங்க் யூ ஆல். யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? அப்கமிங்ல என்ன ஃப்ரீ ஒர்க் ஷாப் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்க? ஹவ் வாஸ் திஸ் ஒர்க் ஷாப்? உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு? Anyone can unmute and speak. இப்பயுமே நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா? யாராவது அன்மியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசுறாங்களான்னு நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம பேசலாம். கரெக்ட் தானே? எல்லாரும் அப்படிதானே நெனச்சிட்டு இருக்கீங்க? ஆமாவா இந்துமதி? யாராவது ஃபர்ஸ்ட் பேசுவோம். அதுக்கப்புறம் மத்தவங்க பேசுறாங்களான்னு பார்த்துட்டு நம்ம பேசலாம். டெக்ஸ்ட்னா நம்ம ஈஸியா அனுப்பிடலாம். சேட்ல தானே நம்ம யாரும் கண்டிப்பா நோட்டீஸ் பண்ண போறாங்க. மேம் ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்கா இல்ல ஆன்லைன் மட்டுமா? குட். ஆஃப்லைனும் இருக்கு, ஆன்லைனும் இருக்கு. ஆஃப்லைன்ல நாங்க கடலூர்ல இருக்கோம். ஸோ நீங்க கடலூர் வர முடியும், உங்களால டிராவல் பண்ண முடியும்னா யூ கேன் ஜாயின். ஹவ் வாஸ் த ஒர்க் ஷாப் மேன்? அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இல்லையா? மேம் ஒர்க் ஷாப் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோங்க மேம் இதனால. தேங்க்யூ. எப்படி இருக்கணும், ஒரு கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், ஒர்க் போனா எது கத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க மேம். சூப்பர்ப்பா. ரெண்டாவது எது மெயினா நம்ம பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். நீங்க சொன்ன மாதிரி ஸ்கில்லு, கான்ஃபிடென்ஸ், நாலேஜ் மெயினா இது இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோங்க மேம். ஸ்கில் இருந்தாலே அந்த கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியும். கிளியராக தெரியணுன்றது தான் இம்பார்ட்டன்ட். அதாவது எனக்கு பேசிக் நாலேஜ் எனக்கு கிளியராக இருந்தாலே உங்களை யாராவது கொஷின் கேட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அது உங்களுக்கு தெரியும். எனிஒன் எல்ஸ்? நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ் சென்னை. பார்க்கலாம். நாங்கள் கடலூர் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நியர் டு கடலூராக இருந்தால் ஆஃப்லைன் பேட்சஸ் வரலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் தினேஷ், யூ வாண்ட் டு ஸ்பீக் எனிதிங்? நோ மேம். ஓகே, தேங்க்யூ. ஆன்லைன்லேயும் இப்போ எப்படி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கனோ இதே மாதிரி உங்களுக்கு குரூப்பில் லிங்க் சென்ட் பண்ணிடுவோம். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. இது மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எப்படி குரூப்பாக நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களோ இது மாதிரி அன்மியூட் பண்ணி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஸ்பாட்லேயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்களால் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, லைவ் அட்டன் பண்ண முடியல
அப்படின்னா அப்போ நாங்கள் ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்பயே நிறைய பேர் ரெக்கார்டிங் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம இப்போ பேசிட்டு இருக்க இந்த ஒர்க் ஷாப்பை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஒரு லிங்காக நாங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம். வெனவர் யூ ஆர் ஃப்ரீ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது, நான் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணல, ரெக்கார்டிங் பார்த்து டவுட் தான் என்ன பண்ணுறது, அப்பயும் நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கலாம். ஸோ இங்கே கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா இது இதோட முடியறது கிடையாது. உங்களுக்கு ஒரு அப்டேஷன் கண்டிப்பாக தேவை. இப்போது கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு 2 மந்த் 3 மந்த்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஜாப் போகிறீங்க, அங்கே ஒரு டவுட் வருது, நீங்கள் அதை இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் அகைன் உங்களுக்கு அந்த டவுட் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியலன்னா டெஃபினட்டாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி டச்சில் தான் இருந்துட்டு இருக்காங்க. டியூரேஷன் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அப்கமிங்கில் என்ன ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே எப்படி கத்துக்கலாம், ஒரு அக்கௌண்ட்ஸ் எப்படி எடுத்து மேனேஜ் பண்ணணும், ஓகே, ஒரு கேஸ் எடுக்கணும்னா அதுக்கு எப்படி பார்க்கணும், என்னென்ன பார்க்கணும், அவங்க கிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கணும், சூப்பர். ஒரு கிளைண்ட் அவங்களுக்கு கிட்ட ப்ராப்ளம் எப்படி வராம அப்ரோச் எப்படி பண்ணணும்? பார்த்துக்கணும், ம், ஒரு நோட்டீஸ் இஷ்யூ ஆகாம எப்படி பார்த்துக்கணும், ஓகே, இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிற மாதிரி அது எப்படி, என்ன அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஷூர். சப்போஸ் நம்ம ஒரு கேஸ்லாம் பிடிச்சா அது அவங்ககிட்ட எப்படி பேசணும், ம், ம், அவங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் சால்வ் பண்ணி தரணும், எல்லா கொஸ்டினுக்குமே நம்மக்கிட்ட எல்லா ரிப்ளையும் இருக்கிற மாதிரி வேணுங்க மேம். சரி. அதே மாதிரி மெயினான திங்ஸ் மட்டும் கற்றுக்கணும் மேம். இப்போ ஏன்னா நிறைய பேராவாக இருக்கும், ம், அப்படி இருக்கிறப்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் ஒரு இப்போ எது தேவையோ அது மட்டும் இதுதான். கற்றுக்கிட்டா இதை நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்க, பேரா அது உண்மை. நம்ம வந்து படிக்கிறப்ப அப்படிதான் பேராகிராஃபாக படிப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி நாங்கள் படிக்கிறப்ப சேட் ஜிபிடிலாம் கிடையாது. இப்போ சேட் ஜிபிடியில் போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுன்னா அது சொல்லிடுது. கரெக்டா? ஆமாங்க மேம். அந்த சிம்பிளிஃபை தான் நமக்கு இன்டர்வியூவில் வரமாட்டேங்குது. கரெக்ட் தானே? நம்ம ஒரு பேராவை ஆமாங்க. படிக்கிறப்போ இந்த பேராவை படிச்சிருவோம், அதில் 2-3 லைன் மறந்துடுவோம், ஆனால் மிச்ச லைன் நம்ம கரெக்டாக எக்ஸாமில் எழுதிடுவோம். இல்லை சொல்லணும், ஓரலாக சொல்லலாம்னு சொல்லிடுவோம். நம்ம இப்போ படிக்கிறதே 2 லைனு, எப்படி நமக்கு அது ஞாபகத்தில் இருக்கும்? இதுனா ஈஸியாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் மேம். அப்போது இதில் ப்ராப்ளம் என்னன்னா, ப்ராக்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் அந்த 2 லைன் படிக்கிறீங்களோ 4 லைன் படிக்கிறீங்களோ இம்பார்ட்டன்ட் இல்லை. 4 லைன் நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்டாக? 2 ஆமாங்க லைனுக்கு மேம். இருந்தாலும் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்றது தானே இம்பார்ட்டன்ட். ஆமாங்க மேம். ஓகேப்பா, தேங்க்யூ. Ma'am, hi. Good afternoon. Good evening, ma'am. குட் ஈவினிங், சொல்லுங்கள். Ma'am, first ஒரு few slides regarding job. அதாவது நான் ஒர்க்கிங் பண்ற பர்சன், ஒரு ஃப்ரெஷர் இப்போதான். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் டேலி தான் இங்கே யூஸ் பண்றாங்க என்னோட கம்பெனில. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸுக்கு அவங்க வந்து எனக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் மாதிரி கொடுக்காம ஒரு இன்வாய்ஸ் கையில கொடுத்தாங்க. இது ஒரு பில்லு, ம், அதுக்குள்ள ஆல்ரெடி ஒரு லெட்ஜர் இருக்கும். ஸோ உள்ள போய் பார்த்துட்டு ப்ரீவியஸா அவங்க எப்படி என்ட்ரி போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி போட்டு டியூப்ளிகேட் பண்ணிட்டு அப்படியே என்ட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணி இது பேமெண்ட் போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம், ஸோ அது என்ன, எதுக்கு, ஏன் பண்றோன்ற அந்த ஒரு கிளாரிட்டியே ஃபர்ஸ்ட் தெரியல. தெரியல. ஸோ அப்படியே ஒரு நெக்ஸ்ட் அப்படியே ஒரு 2-3 வீக்ஸ் அப்படியே போச்சு எனக்கு. அதுவும் ஒரு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனா ஒரு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒர்க் மட்டும் எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க, சும்மா ஒரு டேட்டா என்ட்ரிக்கு மட்டும் வச்சிருக்காங்க. பட் என்ன இன்டர்வியூ எடுக்கும் போது அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஓகே, ஒரு நல்லா இது பண்ணும் ப்ரெஷர் இருக்காது. இப்போ டெய்லி ப்ரெஷரா தான் இருக்கு. அந்த ப்ரெஷர் எதனால இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஒரு லேக் ஆஃப் ஒண்ணு ஏன் நாலேஜுக்கு அது வரலையா, இல்ல நான் இன்னும் ஏன் அந்த upskill ப்ரெஷரா பண்ணணுமா? இருக்குன்னா, நீங்க என்ன நினைச்சிட்டு ஜாப் போயிருக்கீங்கன்னா, சரி ஓகே நம்ம ஒரு ஃப்ரெஷரா இருக்கோம், நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்ஒன் சிட்டிங் பிஹைண்ட் யூ உட்கார்ந்து இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணுமா, இல்ல நீ பண்றது தப்பு. ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி தெரியாது, ஏன்னா நீங்க ஃப்ரெஷர், அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு. அப்ப இண்டிவிஜுவலா இதை ஒர்க் பண்ணுன்னு சொல்றப்போ அதுல ஒரு ப்ராப்ளம் வருது. கரெக்டா? Ma'am, சொல்லுங்க. I'm calling from Chennai, ma'am. ஓகே, My name is Soundar. ஓகே, My age is now 61. ஓகே சார், Yeah, I am practicing Tally of my own. ஓகே, And you might have seen my reports. ம், I used to send through WhatsApp. ஓகே, ஐ செக். So, yeah, I wish to develop my skill, madam. You please go through my reports ஓகே, ஓகே, and give me your reply, madam. ஷூர், டெஃபினெட்லி. You are in Kadalur. And my question is that, ம், are you covering 1 year transaction, madam? 1 Yeah. year transaction are you covering? Definitely we are covering 1 year transaction from Okay. April to March.
மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ எங்கேயோ கோர்ஸ் லேர்ன் பண்ண போனீங்கன்னா, அது மாரி கவர் பண்ண மாட்டாங்க. ஏப்ரல் டூ மார்ச் டிரான்சாக்ஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ணா தான், ஃபினான்ஷியல் இயர் எண்டுல எப்படி அந்த க்ளோஸ் பண்றதுன்றது வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே சொல்லுவாங்க, இயர் எண்ட் க்ளோசிங், ஃபினான்ஷியல் இயர் எண்ட் க்ளோசிங் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா, ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ல ஏன் அவங்க பிஸியா இருக்காங்க? ஏன்னா, அக்கவுண்ட்ஸ க்ளோஸ் பண்ண வேண்டிய டைம். எப்படி அக்கவுண்ட்ஸ க்ளோஸ் பண்றது? நோபடி வில் தாட். இது யாருமே எந்த கோர்ஸ்லயுமே சொல்லி தரல. ஐ அம் டேம் ஷூர். அதனால நாங்க அத வச்சிருக்கோம். கண்டிப்பா. ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு இயர் இயர் இருக்குன்னா, அந்த இயர் எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த டிரான்சாக்ஷன எப்படி நெக்ஸ்ட் இயர்க்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்றது வரைக்கும் நீங்க இங்க லேர்ன் பண்ணுவீங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு டெப்ரிசியேஷன் ஓகே இருக்குன்னா, அப்ப அந்த ஒரு ஒரு அசெட் இருக்கு. அதுக்கு ஒரு டெப்ரிசியேஷன் நம்ம ஏன் கால்குலேட் பண்றோம்? இப்ப நான் ஒரு மேம் அது வந்து எவ்ரி மார்ச் 31st தானே மேம் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். மந்த்லி பண்ணணுமா இல்ல டு வாண்ட் டு கால்குலேட் depends the டிப்ரிசியேஷன் account, மந்த்லி depends the பேசிஸ் ஆர் இயர்லி பேசிஸ் மேடம்? எஸ். டிபெண்ட்ஸ் த இண்டஸ்ட்ரி, டிபெண்ட்ஸ் த அக்கவுண்ட்ஸ். டிப்ரிசியேஷன் பொறுத்த அச்சா வரைக்கும் ஓகே அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. நம்ம எடுத்தோனே இத மந்த்லி, ஓகே ஏன்னா நம்ம அப்படிதான் படிச்சிருப்போம். மந்த்லி டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வருது. இதெல்லாம் நம்ம தியரிட்டிக்கலா படிச்சிருக்கிறது. பட் ரியல்ல அப்படி கிடையாது. நம்ம ரெக்கார்ட் பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே ரூல்ஸ் இருக்கு. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. மேபி ஓகே மேடம். மேபி இன் ஃபியூச்சர் நான் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி வீடியோ போட ட்ரை பண்றேன். ஏன்னா அது அது ஓகே பத்தி மேம். யாருக்குமே இப்போ ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே திஸ் ரிலேட்டட் டு டிப்ரிசியேஷன் நீங்க இப்ப சொன்னீங்க. ஐ எம் வெரி கிளியர். ஓகே ரைட். ஓகே. Depreciation should be calculated at the end of the year 31st March. Okay. What about the expenses, ma'am? அந்தந்த expenses அந்தந்த மாசத்துல நம்ம வந்து கொண்டு வரணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அப்ப அந்தந்த மாசம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, இப்ப ஏப்ரல்ல இருந்து அப்படியே கொண்டு வந்துட்டோம்னா, இப்ப ஃபைனலைசேஷன் பண்றதுக்கு இது என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்றேன் மேடம். ஓகே. ஃபைனலைசேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தானே மேடம். இப்ப மார்ச் மந்த் ஃபைனலைசேஷன் பண்ணணும்னா அந்த மார்ச் மந்தோட நம்ம இப்படி மந்த் வைஸ் நம்ம அந்தந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம போட்டு வந்துட்டோம்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஏப்ரல்ல போட்டிருக்கோம், மேல போட்டிருக்கோம். இது ஏன் நம்ம வந்து மார்ச்ல போடல, நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமே இல்லையா? True. அப்போ மார்ச்ல என்னென்ன வரும்? சேலரி வரும், ரெண்ட் வரும், Let ஆடிட் me ஃபீ வரும் explain that clearly. இல்லைங்களா? இயர் எண்ட் க்ளோசிங் இன் த சென்ஸ் வாட் ஐ மீன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ எவ்ரி இயர் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும். இப்போ மந்த்லி பாத்தீங்கன்னா இபி, ரெண்ட், சேலரி, அதர் ஆமா மிஸ்செலேனியஸ் ஆமா எக்ஸ்பென்சஸ்னா நான் கம்ப்ளீட் ஆமா. அது பண்ணிடுறேன். அப்படியே நம்ம மந்த் வைஸ் நம்ம ஒரு போட்டுட்டு வந்துட்டோம்ல, மார்ச் மந்த் எக்ஸ்பென்ஸ் தானே போடணும். அதான் கிவ் மீ டைம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மத்தவங்களுக்கும் அது புரியும். நீங்க கேட்ட டவுட் நல்ல டவுட். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றப்போ சோ தட் அது எல்லாருக்கும் புரியும்ல. எஸ் மேடம். அதுதான் என்னோட கேள்வி. கொஞ்சம் டைம் ஏன்னா இப்ப சேலரின்னு எடுத்துக்கிறோம். இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, சேலரின்னு எடுத்துக்கிறோம். அந்த 30th ஏப்ரல் நம்ம வந்து டெபிட் சேலரி, கிரெடிட் சேலரி பேயபிள் எவ்ரி மந்த் இது பண்ணிட்டோம்னா அது நமக்கு தெரிஞ்சிருமே மேடம். எல்லா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அந்த மந்த் வரும் அது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, நீங்க சொல்ற மாதிரி சேலரி வரும், ரெண்ட் வரும், எலக்ட்ரிசிட்டி வரும், டெலிபோன் வரும், மொபைல் எக்ஸ்பென்ஸ் வரும். அது எனக்கு நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓகே மேம். சொல்லுங்க மேடம். கிவ் மீ சம் டைம். ஸோ சார் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இயர் அண்ட் க்ளோசிங்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எவ்ரி மந்த் நம்ம எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் நமக்கு வர இன்கமாக இருந்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ அப்போ இயர் அண்ட் க்ளோசிங்னா சார் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம். கான்வர்சேஷன் ரொம்ப பெருசானா மற்றவங்களும் பேச முடியாது இல்லையா? ஸோ அதனால நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஓகே மேம். ஓகே. இப்போ நமக்கு முன்னாடியே தெரியும் 1 இயர் நம்ம டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிரான்சாக்ஷன், இந்த எக்ஸ்பென்சஸ், இந்த இன்கம் தான் வந்துட்டு இருக்கு நமக்கு தெரியும். இயர் எண்ட்ல முடிஞ்சிருச்சு. அந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்போ முடிஞ்சிருச்சு. அதை நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அது அதோட பர்பஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் டிப்ரிசியேஷன் சொல்றேன் இல்லையா? இப்போ ஒரு அசெட் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த அசெட்ஸோட வேல்யூ 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு டிப்ரிசியேட்டட் அசெட்டா இருக்கு. டிப்ரிசியேட்டட் அசெட்ஸ் மீன்ஸ் அதோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம் இன் ஃபியூச்சர். அப்போ நான் 5 லட்சத்துக்கு வந்து இயர் ஃபர்ஸ்ட்ல 5 லட்சம் என்னோட அசெட்ஸ்ல நான் காமிக்கிறேன் அப்படின்னா அப்போ இயர் எண்ட்ல கண்டிப்பா அதோட வேல்யூ கம்மியா இருக்கும். அப்ப நான் நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் பண்றப்போ நான் எப்படி 5 lakh அசெட்ஸ்னே காமிக்க முடியும்? எல்லாருக்கும் புரியுதா? முடியாது. I hope you all understand. அது நம்ம நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் பண்றப்போ நம்ம அந்த 5 லாக்னு காமிக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் பார்க்கறப்போ ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்றதை நம்ம அந்த பேலன்ஸ் ஷீட்ல தான் பார்க்கறோம். அப்ப அசெட்ஸ் லைபிலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அசெட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு வருதுன்னா அப்போ லைபிலிட்டில எக்ஸ்பென்சஸ் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ச் மந்தோட ரெண்ட் நம்ம எப்போ கொடுப்போம்? ஏப்ரல் மந்த்ல கொடுப்போம். மார்ச் மந்தோட சேலரி எப்போ கொடுப்போம்?
ஏப்ரல். ஏப்ரல்ல கொடுப்போம். அப்போ ஏன் இயர் எண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அப்போ இந்த மார்ச் மந்த்ல இப்போ இந்த சேலரியா இருந்தாலும் ரெண்டா இருந்தாலும் எந்த மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் அது? ஏப்ரல் ஆர் மார்ச்? மார்ச் மந்த் எக்ஸ்பென்சஸ். அப்போ ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச் இருக்குன்னா, அப்ப அந்த பர்டிகுலரா ஏப்ரல் டு மார்ச்ல நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், நான் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் போக தான் என்னோட இன்கமோ ப்ராஃபிட்டோ நான் கால்குலேட் பண்ண முடியும். அதுலேருந்து தான் நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும், நான் ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும் அடங்கும். கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போது இயர் எண்ட் க்ளோசிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரொவிஷன் என்ட்ரிஸ் கொடுப்போம். ப்ரொவிஷன் என்ட்ரி மீன்ஸ், அதாவது எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த எக்ஸ்பென்சஸ் நான் அடுத்த ஃபிக்ஸடாக வரப்போகிற எக்ஸ்பென்சஸ் நான் ஏப்ரலில் தான் பே பண்ண போகிறேன். ஆனால் அது ஏப்ரல் மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் கிடையாது, அது மார்ச் மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ். அதுக்கு தான் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்து இயர் எண்ட் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் நீங்கள் இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்றப்போ நான் இந்த க்ளோசிங் சொல்கிறப்போ உங்களுக்கு அது ரீகால் ஆகாது. அண்ட் நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனை 1 இயர் டிரான்சாக்ஷன் நான் ஏன் சொல்கிறேன்னா, 1 இயர் டிரான்சாக்ஷனை நீங்கள் ஓனாகவே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இயர் அண்ட் க்ளோசிங் நீங்களே கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ தான் 1 இயர் ஒரு கம்பெனியில் இந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோமா, இதுதான் நடக்குது, இப்படி தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணியிருக்கோம், இப்படி தான் அதை நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார் பண்ணுறோன்ற விஷயமே உங்களுக்கு அங்கே தான் தெரியும். ஆனால் அந்த இம்பார்ட்டன்டான விஷயம் தான் One more question, ma'am. What is the meaning of provision? Provisions in the sense, நீங்கள் அப்கமிங்ல நமக்கு வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ் முன்னாடியே நமக்கு தெரியறது இல்லை, அது இன்கமாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஜான்வரியில் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு மார்ச்சில் தான் முடியுது, ஓகேவா, ஆர் அது வந்து ஏப்ரலில் முடியுதுன்னா எப்போ முடியுதோ அப்போ தான் அந்த பேமெண்ட் எனக்கு கிடைக்கும். ரெண்டரிங் இன்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இதில். அப்போது அட்வான்ஸ் அவங்க பே பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக, அவங்க மீதி பேலன்ஸை வந்து மார்ச் எண்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆர் ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த மந்த் எந்த இயருக்கான இன்கம், அது ஐடென்டிஃபை பண்ணணும் மேடம். அது தெரியணும். அதுல ஒரு 50,000 ரூபாய் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ 7 lakh மேல போனா நீங்க டாக்ஸ் பே பண்ணணும்னா உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டே 1 lakh 2 lakh இருக்கு. அது நீங்க ஏப்ரல் மந்த்ல ரிசீவ் ஆனா அதுவுமே சில ஓனர்ஸ் நினைப்பாங்க, எங்க கிட்டயுமே அப்ரோச் பண்ணுவாங்க, மேம் எனக்கு இயர் பேமெண்ட் ரிசீவ் ஆகும்போது எனக்கு வந்துச்சுன்னா நான் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கு, அதை நெக்ஸ்ட் இயர் பண்ண முடியுமா, அதுதான் ஃபால்ட். ஓகே மேம், ஒன் மோர் டவுட் ஐ அம் ஹேவிங். ஓகே, இப்போ நம்ம வந்து மார்ச்ல வந்து எனக்கு ஆடிட் ஃபீ புக் பண்ணனும். ஓகே, see you are an auditor, ரொம்ப இன்டெப்தா உங்களோட வர்க்ல இருக்க டவுட்ஸ் கேக்குறீங்க நினைக்கிறேன். I have to yes sir, let me talk. அவங்க ரிலேட்டடா கேக்குறீங்க, can we talk it in later, ஏனா others should participate, right? Okay, could you please give me your mobile number? I will note it down. Yeah, admin will contact you soon. Okay, I wish to talk to you, madam, regarding this topic. Sure, definitely I will talk to you. Yeah, that's why. Yeah, thank you. That's why. Thank you so much. ஏனா நீங்க உங்க work if you give me your I understood madam. If you give me your WhatsApp number, I myself will call to you and clear my doubt. Yeah, I will contact you. You can text over groupல நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன். Okay madam, thank you. hello ma'am. எஸ் சொல்லுங்க சுஜா. நான் இப்போ வந்து ஒரு அக்கவுண்டன்ட் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு 1.5 year. அங்க வந்து மந்த்லி சேல்ஸ் பர்ச்சேஸ் இது மாதிரி தான் போட்டுட்டு இருக்கோம். ஓகேடா, நான் மட்டும் அதான் போட்டுட்டு இருக்கேன். சோ அந்த மந்த்லி எண்ட் முடிஞ்சோடனே 2B எல்லாமே முடிஞ்சது, ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலி எல்லாமே அந்த பேங்கிங் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். ரெகுலரா எல்லா மந்த்துமே எனக்கு அதே மாதிரியே நடக்குது மேம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனது நான் வந்து கத்துட்டு போகணும், எல்லாமே கத்துக்கணும், நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த வாட்ஸ்அப்ல சொன்ன மாதிரி தான் நான் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல போனேன். ஓகே, ஆனா அதனால வந்து நீங்க மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி மேம், டிஸ்டர்பன்ஸ். நான் வந்து ஐடி ஃபைல் பண்ணிக்கணும், ஜிஎஸ்டி பேசிக் எல்லாமே தெரிஞ்சிட்டு தான் நான் போனேன். பிகாம் தான் முடிச்சிட்டு போனேன். ஆனா அங்க வந்து எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. இது உங்க ஃபர்ஸ்ட் ஜாபா? எஸ் மேம். ஓகே, எவ்வளவு நாள் ஆகுது ஜாப் போயிட்டு? 1.5 year ஆயிருக்கு. ஓகே, 1.5 years நீங்க சேம் டிரான்சாக்ஷன் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சேம் டிரான்சாக்ஷன் மேம். வெரி போரிங். சரி, அப்புறம் நான் நிறைய ஸ்விட்ச் பண்ணல. ஸ்விட்ச் பண்ண முடியல மேம். ஏன்னா நான் வந்து இந்த வேலையை கையில வச்சுட்டு அடுத்த வேலை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் போகல? ஆனா இப்பயே நான் பார்த்துட்டு இருக்கேன் மேம் இப்போ இருக்கு. ஓகே,
அதனால சரி இதை விட்டுட்டு போயிட்டு அடுத்தது அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால இதுல என்ன கொஞ்சம் போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா ஃபினான்ஸ். என்ன ஃபினான்ஸ்? எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நான் ஸ்விட்ச் ஆகுறேன் அப்படின்னா அப்போ எனக்கு அந்த 1 மந்த் சேலரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அப்போது 1 மந்த் எனக்கு ஒரு ஆகுது, ஒரு நல்ல ஜாப், எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி ஒரு ஜாப் போகிறேன்னா எனக்கு அது தேவை. அப்போது ஒன் இயராக நீங்கள் ஜாப் போயிட்டுருக்கீங்க. why you didn't have minimum of emergency fund? புரியுதா? புரியுது. ஸோ அந்த இடத்துல நம்மள எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பயுமே நீங்கள் பில் பண்ணி வச்சுருந்தா தான் நீங்கள் உங்கள் கரியர் அப்டேஷனுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் ஸ்விட்ச் ஆனாலும் அந்த டைம் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மணி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்க எமர்ஜென்சி ஃபண்டை பில் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஜாப் ஸ்விட்ச் பண்ணுங்க. மேபி அந்த ஜாப் உங்களுக்கு பிடிக்காம கூட போலாம்ல 1 or 2 மந்த்ல. அப்ப என்ன? என்னால திரும்பி இங்க வரவும் முடியாது. வரவும் முடியாதுல்ல. அப்ப அதுக்கு நம்ம காசு வேணும்ல. ஆனா எனக்கு என்னன்னா இவங்க இப்போ வரைக்குமே எனக்கு இந்த ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள போய் இப்படி ஃபைல் பண்ணணும். நீ வந்து 1.5 years தான் ஆகுது ஜாப்ல ஜாயின் பண்ணி. நிறைய பேட்டு நம்ம ஆளுங்கள்ட்ட கேட்டு பாரு, 5 வருஷம் 3 வருஷம் 3 to 5 yearsலாம் இருப்பாங்க. இன்னும் அந்த ஒர்க் அவங்க பண்ணாம இருந்திருப்பாங்க. யாராவது அப்படி இருக்கீங்களா? எஸ். சி how many people? மேம் எங்க ஆபீஸ்லயும் இருக்காங்க கோ ஒர்க்கர்ஸ் ஒரு 7 to 8 years. என்னோட கொலீக் அவரும் அப்படிதான் இருக்காரு. பட் அவரும் கூட இன்னும் ஃபைல் பண்ண மாட்டாரு. ஜிஎஸ்டிக்குள்ள போய் அந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் போட்டு பண்ண மாட்டாரு. ஜஸ்ட் நம்ம டேலில இருந்து சேல்ஸ் ரைஸ் பண்ணிடும், இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஆடிட்டர் ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு ஒரு தனியா கன்சல்டிங் வச்சு அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு என்ன விஷயம்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டாங்க. ரோல் இந்த சென்ஸ் அவங்கவுங்களே எடுத்துக்கிட்டாங்க. நான் சீனியர், இந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், ஆனால் நான் இந்த ஒர்க்லாம் பண்ணுறேன்னு இருக்காங்க. இப்போ அவங்க ஒர்க்கை உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் இல்லை. புரியுதா? அப்போ அவங்க ஒர்க்கை நீங்கள் டேக் ஓவர் பண்ணால் அந்த சேலரி நீங்கள் கண்டிப்பாக ரெக்வயர் பண்ணுவீங்க. கரெக்டா? அதனால அந்த ஓனரை ஒத்துக்க மாட்டார். இதான் அங்கே உண்மை. ஆனா பட் நான் இப்பதான் ஒரு 1.5 monthக்கு முன்னாடி தான் 3 months சொன்னதை 2B செக் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. இட் டேக் டைம். ஏன்னா இப்போ நீங்க 1 year தான் ஆகுதுன்றப்போ உங்களை ட்ரஸ்ட் பண்ணி அவங்க இன்னொரு கணக்கு கொடுக்கறதுக்கு டைம் வேணும் இல்லையா? அப்ப நான் என்ன எவ்வளவு இயர்ஸ் இந்த ஜாப்லயே கண்டினியூ பண்ணலாம்? நான் வந்து என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப்ல நீங்க போறீங்கன்னா ஒரு 3 month ஆகும் அந்த ஜாப் ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு 6 month ஆகும் அந்த ஜாப்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. சாலிடா 1 year ஆகும் இந்த கம்பெனி இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் தான் நடக்குது. இதெல்லாம் நான் சொல்ற டைம் பீரியட் வந்து ஃபவுண்டேஷன்லாம் உங்களுக்கு தெரியுது, பேசிக்கா எல்லாமே தெரியுது. நீங்க ஒரு ஜாப்ல வந்து வெல் பர்ஃபார்மன்ஸா இருக்கீங்க. வெல் பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் எல்லாமே புரிஞ்சு அந்த வேலையை செய்றீங்கன்னா நான் சொல்ற டைமிங் உங்களுக்கு எடுக்கும். 1 year ஆகும். இந்த கம்பெனி இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 year ஆகும். ஸோ அனதர் 1 year தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 1 year உங்களோட லேர்னிங். புரியுதா? ஸோ இப்போ நீங்க பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் ஒரு 1 yearல அங்கிருந்து நீங்க என்ன விஷயம்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸா கொண்டு வர முடியும். ஆமா, நீங்க இப்ப இந்த ஜாப் ஜாயின் பண்ணி ஒரு 3 monthல நான் சொன்ன விஷயம் தான் உங்களுக்கு நடந்திருக்கும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பிளாங்கா தான் இருந்திருப்பீங்க. ஒரே டைம்ல உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது. இல்ல கொஞ்சம் ஒர்க் கொடுத்தாலுமே உங்களுக்கு அந்த ஒரு பேரியர் இருக்கும். என்ன இவ்வளவுதானா ஒர்க் அப்படின்னு இருக்கும். நிறைய கொடுத்தாலும் நமக்கு அது ப்ராப்ளம் தான். நான் என்ன சொல்றேன், கோ வித் தி ஃப்ளோ. 1 year நான் வந்து இந்த ஜாப்ல இருக்க போறேன், நான் விஷயத்தை கத்துக்க போறேன், எனக்கு சேலரி இம்பார்ட்டன்ட் இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா நல்ல ஜாபை சூஸ் பண்ணுங்க. சில டைம் நமக்கு ஆப்ஷன் கிடைக்கும். எப்படின்னா ஒரு ஜாப் இருக்கு, ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்கு, சேலரி வந்து அதிகமா இருக்கு. இன்னொரு ஜாப் இருக்கு, அங்க வந்து லேர்னிங்ஸ் அதிகமா இருக்கு, ஆனா அங்க கேஷ் கம்மியா இருக்கும், சேலரி கம்மியா இருக்கும். நீங்க எதை சூஸ் பண்ணணுன்றது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இருக்கு. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நிறைய விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சேலரி நீங்க அங்க பார்க்க கூடாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சேலரி டபுள் ஆகும். யாரெல்லாம் ஆடிட்டர் ஆஃபீஸர் ஒர்க் பண்றாங்களோ ஆடிட்டர் ஆஃபீஸர் ஸ்விட்ச் பண்ணிட்டு அவங்க அடுத்த ஒரு ஜாப் போறப்போ கண்டிப்பா சொல்றேன் அவங்களோட சேலரி அதிகமாக தான் இருக்கும். அக்ரி ஆர் நாட்? நம்ம எந்த ஆடிட்டர் ஆஃபீஸர் குறை சொன்னாலும் நம்ம அங்கே லேர்ன் பண்றோமோ பண்ணலையோ நம்ம பேசிக் சேலரி அங்கே ரொம்ப 5,000 3,000 ஸ்டைஃபண்ட் தான் வாங்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம ஜாப் ஸ்விட்ச் பண்றப்போ கண்டிப்பா அதை விட அதிகமாக தான் வாங்குவோம். அதுல இருந்து நீங்க அனதர் ஜாப் ஸ்விட்ச் ஆகுறப்போ கண்டிப்பா உங்களோட சேலரி அதிகமாக தான் இருக்கும். நீங்க ப்ராப்பர் லேர்னிங்கோட நாலேஜோட போனீங்கன்னா. இப்போ வந்து மேம் இப்போ அக்கௌண்டன்ட்ட ஒர்க் பண்றது பெஸ்டா ஆடிட்டர்ட்ட ஒர்க் பண்றது பெஸ்டா மேம்? அது வந்து உங்களோட லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவ், நீங்க என்ன மாதிரியான ஐடியால இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. சரி, 2 இடத்துல நீங்க ஒர்க் பண்ணாலும் உங்களால லேர்ன் பண்ண முடியும். எங்க இருந்தாலும் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சா லேர்ன் பண்ண முடியும். உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன நீங்க இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். அப்போ இப்போ அக்கௌண்டன்ட்ட ஒர்க் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து ஆடிட்டர் தானே மேம் பேஸ் பண்ணி இருக்காங்க. எந்த விஷயத்துக்காக ஆடிட்டர் பேஸ் பண்றாங்க?
அவங்க சிக்னேச்சர், அவங்களோட அந்த ஐடி ஃபைலுக்கு லாஸ்ட் இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் filter. லாஸ். ஒரு சைனுக்காகவோ ஐடி ஃபைலுக்காக மட்டும்தான் அவங்க ஆடிட்டரை டிபெண்ட் பண்றாங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான் இருக்கு. அங்க இருக்க விஷயம் லீகல் கம்ப்ளைன்சஸ். ஆஸ் எ எம்ப்ளாயா நான் ஒரு ஒர்க் பண்றேன்னா, நான் லீகலி எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். கரெக்டா? நான் தான் அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அது ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்தா அதை நம்ம பேர் பண்ண மாட்டோம். லீகலா ஒரு நோட்டீஸ் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, நீங்க சொன்னது தான் ரெக்கார்ட் பண்ணுவோம், நம்ம போயிடுவோம். அப்ப அந்த ஓனர் என்ன பண்ணுவாரு? பிளாங்க். அவருக்கு எதுவும் தெரியாது. ஒரு ஒரு பிசினஸ் நடத்துறவருக்கு எல்லாமே தெரியணும்னு இல்லைன்றதுனால நம்ம ஒரு அக்கௌண்டன்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்ப லீகலி ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணோம்னா அங்க ஒரு ப்ரொஃபஷனல் தேவைப்படுறாங்க. அதனால தான் அந்த ஆடிட்டரா இருந்தாலும் இன்டர்னல் ஆடிட்டர், எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் அங்கெல்லாம் வர்றதுக்கான ரீசன் அதுதான். ஸோ அந்த ஃபைனலைஸ் பண்ற ஒர்க்கை ஏன் அவங்க பாக்குறாங்கன்னா அதுதான் ரீசன். Ma'am, are you covering GST and TDS in this course? Yeah, sir. In this 1 year? Okay, ma'am. Okay, ma'am. GST filing சொல்லி கொடுக்குறீங்களா மேம்? சொல்லி கொடுப்போம். Okay, ma'am. Thank you. Thank you all. I hope this section will be helpful for you. Thank you. See you soon for another workshop. Thank you all. Okay, ma'am. I am also expecting. Definitely, I will call you. Thank you. Have a nice day. Thank you.